ஹலோ வணக்கம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்பொழுது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டி தொடர்ந்து நேரலை வழங்க இருக்கிறோம். லைவ் ஆடியோ கமெண்ட்ரி. தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்.
வணக்கம், இது எஸ்டிவி தமிழ் சேனல். வணக்கம், இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியின் நேரலையை தற்பொழுது பார்க்க இருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நேரலை நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். லைவ் ஆடியோ, கமெண்ட்ரி மற்றும் பல்வேறு தொகுப்புகள் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து ஃபார் ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்டேட்ஸ் ஃபாலோ எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்.
வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய முதல் T20 போட்டியில் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களில் முதல் பேட்ஸ்மேனாக அவுட் ஆகியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்து இரண்டாவது பேட்ஸ்மேன் தற்பொழுது களத்தில் இருக்கிறார். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய போட்டியில் முதலிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முதல் டாஸில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி தொடர்ந்து தற்பொழுது பேட்டிங்கை தேர்வு செய்து அதை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். முன்னதாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்த இவர்கள் இந்தியா டாஸில் வெற்றி பெற்று அதன் தொடர்ச்சியாக ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக மேற்கிந்திய தீவுகள் அணி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் முதல் கட்டமாக மேற்கிந்திய தீவுகள் அணி 21 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக லெவிஸும் கிங் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரை வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் வீசியிருக்கிறார், 13 ரன்கள் கொடுத்திருக்கிறார். சஹர் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். 6 முதல் ஓவரிலேயே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து பார்க்கலாம். லூயிஸ், சிமன்ஸ், கிங், ஹெட்மயர், பொலார்ட், ரஹ்மான் அண்ட் ஹோல்டர், பேரா, வால்ஷ் அண்ட் கோட்ரெல், வில்லியம்ஸ் வெஸ்ட் இண்டீஸினுடைய பேட்ஸ்மேன்களாக தொடர்ந்து இருப்பவர்கள். அடுத்த பந்து அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டி. புவனேஸ்வர் குமார் முதல் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது புவனேஸ்வர் குமார் முதல் பந்து, புவனேஸ்வர் குமாருடைய முதல் பந்து ரன் எதுவும் 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். கிங் அண்ட் லெவிஸ் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். 1 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 2 ஓவர் முடிந்திருக்கிறது. தற்பொழுது கிங் 7 ரன்களுடனும் லூயிஸ் 12 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இந்த போட்டியினுடைய நிகழ்வு வேறு விதமாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இணைந்திருங்கள். இன்னும் பல்வேறு பரபரப்பான நிகழ்வுகள் அனைத்தும் வர இருக்கிறது, பார்க்கலாம். தொடர்ந்து தற்பொழுது இந்தியா டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் ஃபீல்டிங்கை தேர்வு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 23 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து பந்து வீசக்கூடிய இந்திய பந்து வீச்சாளர்கள் மிகவும் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஓப்பனிங் பவுலராக இருந்தவரை மட்டும் 4 ரன்கள் அடித்த பேட்ஸ்மேன் தற்பொழுது பெவிலியன் திரும்பியிருக்கிறார். லூயிஸ் 4 ரன்கள் 6 ரன்களாக அடித்து லூயிஸ் களத்தில் இருக்கிறார். 12 ரன்களோடு 6 பந்துகளை சந்தித்தவர். அதன் தொடர்ச்சியாக 1 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கிங் களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று பார்க்க இருக்கிறோம். பரபரப்பான விறுவிறுப்பான இந்த போட்டியை நேரலையிலே எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல் தொடர்ந்து வழங்கியிருக்கிறது, பார்த்து கொண்டிருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். அடுத்த பந்து ஒரு டாட் பால், மன்னிக்க வேண்டும், 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது. குறிப்பாக சஹல் அந்த பந்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். குறிப்பாக அதன் தொடர்ச்சியாக 2 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது 27 ரன்கள் 1 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்கலாம்.
இந்த ஓவரை பொறுத்தவரை இதுவரை 6 ரன்கள் அடித்திருக்கிறார்கள். அடுத்த பந்து நேரடியாக கவர் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியின் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். 27 ரன்கள் 1 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் சிமன்ஸ் 2 ரன்களோடு அவுட் ஆகியிருக்கிறார். குறிப்பாக சஹருடைய பந்தில் தினேஷ் சக்கரனுடைய பந்தில் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுது புவனேஸ்வர் குமார் 1 ஓவரை வீசி முடித்திருக்கிறார், 5 ரன்கள் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் பல்வேறு புதிய நிகழ்வுகள். ஹெட் டு ஹெட் என்ற நிலையில் இந்தியா 4 போட்டிகளில் 3 வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் 1 வெற்றி பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவுகளில் விளையாடிய போட்டியில் 4 போட்டிகளில் 2 இந்தியாவும் 2 மேற்கிந்திய தீவுகளும் ரிசல்ட் எதுவும் இல்லை என்று ஒரு போட்டியும் இல்லை. தற்பொழுது அடுத்த பந்து தூக்கி அடித்திருக்கிறார். இந்த முறை மேலெழும்பி செல்கிறது பந்து, ஆனால் நிச்சயமாக 6 ரன்கள். மிகச்சிறப்பான ஆட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் லூவிஸ் ஆரம்பம் முதலே சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அதிக பந்துகளை சந்தித்த லூவிஸ் தொடர்ந்து அதிக ரன்களையும் குவித்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் முதல் 6 இரண்டாவது 6ஆக தற்பொழுது இந்த முறை அவர் சரியாக தேர்ட் மேன் ஏரியாவிலே அந்த 6 ரன்களை அடித்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும், அது சரியாக பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே 6 ரன் அடிக்கப்பட்டிருக்கிறது. அது நேரடியாக உயரத்திலே சென்று நேரடியாக ஆடியன்ஸ் மத்தியிலே அது விழுந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 6 ரன்கள் மீண்டும் எடுத்திருக்கிறார் லூவிஸ். ஆகவே இதுவரை அவர் 19 ரன்கள் 8 பந்துகளை சந்தித்து 4 ரன்கள் 2 6 ரன்களாக தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து பல்வேறு பரபரப்புகள் காத்திருக்கிறது. பல்வேறு ஸ்போர்ட்ஸ் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு எஸ்டிவியினுடைய சேனலை எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. தற்பொழுது பொறுத்தவரை இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியிலே தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த முதல் T20 போட்டியை நீங்கள் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு போட்டி நிகழ்வுகள் வழங்க இருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை முதல் போட்டி நேரலையிலே வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இன்றைய போட்டியிலே முதலாவதாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன் குறிப்பாக சிமன்ஸ், மேற்கிந்திய தீவுகளுக்கான சிமன்ஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து தற்பொழுது அவர் பெவிலியன் திரும்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன்கள், குறிப்பாக 2 பேட்ஸ்மேன்களில் லூவிஸ் மற்றும் கிங் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகள் 38 ரன்களுக்கு 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், முதல் ஓவர் முடிந்து 2வது ஓவரிலே விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு புதிய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு புதிய நிகழ்வுகள் வழங்க இருக்கிறோம். எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள். பாகிஸ்தான் 270 ரேங்கிங் பட்டியலில் பெற்று முதல் நிலையிலும், ஆஸ்திரேலியா 269, இங்கிலாந்து 265, சவுத் ஆப்பிரிக்கா 262, இந்தியா 5வது இடத்தில் 260, நியூசிலாந்து 252, 6வது இடத்தில், ஸ்ரீலங்கா 7வது இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தற்போதைய நிகழ்வு. அடுத்ததாக தற்போது இன்றைய போட்டியிலே அடுத்த பந்து வீசப்பட்டிருக்கிறது, ஆனால் ரன் எதுவும் இல்லை. டாட் பால் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசியுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் என்று சொல்லி இந்த நேரலை மட்டுமல்லாமல் தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய அனைத்து நேரலை நிகழ்ச்சிகளையும் லைவ் ஆடியோ கமெண்ட்ரி வழங்க இருக்கிறோம். ஆகிய பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது
மேற்கிந்திய தீவுகள் முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை பேட்டிங் செய்ய தொடர்ந்து ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி பேட்டிங்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த நிலையில் அடுத்த பந்து இந்த முறை 6 ரன்கள் தொடர்ந்து அடுத்து ஆடியிருக்கிறார். ஆகவே 45 ரன்கள். குறிப்பாக கிங் மட்டுமல்லாமல் லூவிஸும் கூட சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். கிங் 15 ரன்கள், லூவிஸ் 2 6 ரன்களை அடித்திருக்கிறார். குறிப்பாக இந்த போட்டியில் சஹாரினுடைய பந்து 6 அடிப்பதற்கு வசதியாக இருக்கிறது. தினேஷ் சஹாரினுடைய பந்து. ஆகவே குறிப்பாக இந்த முறை ரேண்டம் கிங் தற்பொழுது அந்த நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார். தினேஷ் சஹர் இந்த முறை முதலிலிருந்தே அவருடைய பந்தை தான் 6 ரன்கள் அடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. தொடர்ந்து தற்பொழுது 46 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். மேற்கிந்திய தீவுகள் அணி 46 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று 1 விக்கெட்டை மட்டும் வீழ்த்தி இருக்கிறது. ஃபீல்டிங்கை தேர்வு செய்து பந்துவீச்சில் தினேஷ் சஹர் 1 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக சிம்மன்ஸ் மிக சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய அளவில் சிம்மன்ஸுடைய விக்கெட்டை வீழ்த்தப்பட்டிருக்கிற சிம்மன்ஸுடைய விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிற தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலிலே புதிய நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து தற்பொழுது முதல் நிகழ்வாக அதாவது 4 ஓவர் இதுவரை முடிந்திருக்கிறது. 4 ஓவரினுடைய முடிவில் 46 ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணி. முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை பேட்டிங் செய்ய அழைத்து தொடர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து இந்த நிலையிலே நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். முதல் விக்கெட்டாக சிம்மன்ஸுடைய விக்கெட்டை தினேஷ் சஹர் வீழ்த்தியிருக்கிறார். ஆகவே முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 ஓவர் முடிந்த நிலையில் இன்னும் பல்வேறு 9 விக்கெட்டுகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மேற்கிந்திய தீவுகள் அணி பல்வேறு ரன்களை அடிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு குறிப்பாக இருவரும் தற்போது களத்தில் இருக்கக்கூடிய ரேண்டம் கிங் மற்றும் லூவிஸ் இருவரும் சிறப்பாக பந்துகளை அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது விராட் கோலியினுடைய பந்து வீச்சு அதாவது ஃபீல்டிங் செய்திருக்கிறார். நேரடியாக ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது. இருந்தாலும் பேட்ஸ்மேன் வெல் இந்த க்ரீஸ் என்று சொல்லக்கூடிய அளவில் பேட்ஸ்மேன் க்ரீஸில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எந்த விதமான சேதாரமும் மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரை எந்த விதமான சிக்கலும் இல்லை. தற்போது இந்தியாவிற்கு வந்திருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் T20 போட்டியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்ததன் காரணமாக மேற்கிந்திய தீவுகள் அணி தொடர்ந்து முதல் அதாவது அவர்களுடைய இன்னிங்ஸை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிம்மன்ஸ் அவுட் ஆகி இருக்கிறார். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இவர் சிறப்பாக பந்துகளை அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ரேண்டம் கிங் அதுபோல இவான் லூவிஸ் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். லூவிஸும் அதிகமாக ரன்களை அடித்து கொண்டிருக்கிறார். ரேண்டம் கிங் அவர்களும் 18 ரன்களோடு இவான் லூவிஸ் 24 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய தகவல்கள் மற்றும் புதிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் குறிப்பாக விளையாட்டு சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அனைத்தும் எஸ்டிவியினுடைய ஸ்போர்ட்ஸ் சேனலை தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவியினுடைய ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 47 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இன்றைய போட்டிய நேரலையிலே 47 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் எஸ்டிவியினுடைய
எஸ்டிவி தமிழ் சேனல் மற்றும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலிலே வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது அடுத்த பந்து இந்த முறை மேலெழும்பி சென்றிருக்கிறது. 6 ரன்களா? நிச்சயமாக 6 ரன்கள். மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். குறிப்பாக புவனேஸ்வர் குமாருடைய பந்தையும் கூட அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக இவான் லூயிஸ் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். மிக அதிகபட்ச ரன்களை எடுத்து அடியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து T20 போட்டியிலே இது சாத்தியம் என்றால் கூட இடது கை பேட்ஸ்மேனான இவான் லூயிஸ் அழகாக அடித்தாடிய பந்து சிறப்பாக கவருக்கும் டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கும் இடையிலே 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. அருமையான ஒரு டிரைவ் என்று சொல்ல வேண்டும். அது கவர் டிரைவ் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான கவர் டிரைவ் 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. புவனேஸ்வர் குமாரனுடைய பந்து வீச்சு. புவனேஸ்வர் குமார் 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இறுதி பந்து மீண்டும் அது பின்புறமாக விக்கெட் கீப்பர் கடந்து சென்ற ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பிலே 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. 53 ரன்கள் 5 ஓவர் முடிவில், 57 ரன்கள் 5 ஓவர் முடிவில். இன்னும் பல்வேறு புதிய நிகழ்வுகள் வர இருக்கிறது. காத்திருங்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலோடு. இந்தியா முன்னதாக டாஸில் வெற்றி பெற்று பவுலிங்கை தேர்வு செய்திருந்தாலும் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த போட்டியை பொறுத்தவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரன்கள் அதிகபட்சமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரை அவர்கள் ரன்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். 5 ஓவரிலே 57 ரன்கள் எடுத்த நிலையில் தற்பொழுது களத்தில் இருக்கிறார்கள் இவான் லூயிஸ் மற்றும் ரண்டன் கிங். மேற்கிந்திய தீவுகளை சார்ந்த இந்த இரு பேட்ஸ்மேன்களும் சிறப்பாக பந்துகளை அடித்தாடி கொண்டிருக்கிறார்கள். அதிகமான ரன்களை பெறுவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மேற்கிந்திய தீவுகள் அணி 57 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தற்பொழுது 58 ரன்களாக மாறியிருக்கிறது. குறிப்பாக ரண்டன் கிங் அதுபோல இவான் லூயிஸ் இருவரும் அதிக பந்துகளை அடித்தாடி ரன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவான் லூயிஸ் 34 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். தற்போது வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய 2வது ஓவரை போட வந்திருக்கிறார். இந்த முறை விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட வேண்டும். 6வது ஓவர் போய்கொண்டிருக்கிறது. விக்கெட்டுகள் வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதிக ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அனைவரும் இன்னும் களத்தில் இருக்கிறார்கள், இன்னும் வர இருக்கிறார்கள். அத்தனை பேட்ஸ்மேன்களுடைய ஆட்டங்களும் முடியும் பொழுது அதிகபட்சமான ஸ்கோர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 5 ஓவரில் 50 ரன்கள் என்றால் நிச்சயமாக 200 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதே நிலையில் சென்றார். தொடர்ந்து பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் முதல் பந்து மேலெழும்பி சென்ற பந்து அதிகபட்சமாக 6 ரன்களை மீண்டும் கொடுத்திருக்கிறது. வாஷிங்டன் சுந்தருடைய பந்தையும் கூட 6 ரன்களாக அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். எந்த பந்துமே இவான் லூயிஸுக்கு இது அழுத்தமான பந்தாக கடினமான பந்தாக இல்லை. அனைத்து பந்துகளுமே அடித்தாடி கொண்டிருக்கிறார். குறைந்தபட்சம் 15 பந்துகளிலே 40 ரன்களை அடித்திருக்கிறார். இனி மிக மோசமான ஒரு பேட்ஸ்மேன், அதாவது அபாயகரமான பேட்ஸ்மேன் என்று தான் சொல்ல வேண்டும். அடித்தாடக்கூடிய அத்தனை பந்துகளுமே 6 ரன்களையும் 4 ரன்களையுமே கொடுத்து கொண்டிருக்கிறது இவான் லூயிஸ். குறிப்பாக 15 பந்துகளிலே 40 ரன்கள் அடித்திருக்கிறார். அடுத்த பந்து நேரடியாக ஃபீல்டரிடம், ரன் எதுவும் இல்லை. ஆகவே 64 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் 5 ஓவர் முடிந்து 3 பந்துகள் 6வது ஓவரிலே வீசப்பட்டிருக்கிறது. 16 பந்துகளிலே 40 ரன்கள் என்பது அவுட். ஈவான் லூயிஸ் அவுட் ஆகியிருக்கிறார். முதல் ரெவ்யூ கேட்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இல்லை, டிஆர்எஸ் டைமர் கூட டிக் ஆகி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் அவுட் என்று உறுதி செய்யப்பட்டு அவர் சென்று விட்டார். வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் என்று சொல்லக்கூடிய இவான் லூயிஸ் தற்பொழுது பெவிலியன் திரும்பியிருக்கிறார். அவுட் என்பது மிக உன்னதமான ஒரு பந்து, சிறப்பான ஒரு பந்து. அழகாக அடிக்க முயற்சித்தார். ஆனால் பந்து உள் புகுந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம். இன்றைய போட்டியிலே நாம் பார்க்கிறோம், குறிப்பாக இந்திய
விளையாட்டு வீரர்கள் அனைவரும் புதிய ஒரு ஜெர்சியிலே இருக்கிறார்கள். அந்த ஜெர்சி அந்த கலர் குறைவான ஒரு ஜெர்சியாக தெரிகிறது. பார்க்கும்பொழுது மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பழைய ஜெர்சி என்றுதான் தெரிகிறது. ஆனாலும் மேலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பனியன் என்று சொல்லக்கூடிய அந்த அது போன்ற மேல் உடை வேறு ஒரு நிறத்தில் இருப்பதாக தோற்றம் இருக்கிறது. ஆனால் இல்லை. தற்பொழுது புதிய பேட்ஸ்மேன் களத்தில் வந்திருக்கிறார். தற்பொழுது புதிய பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். தற்போது புதிய பேட்ஸ்மேன் இவான் லூயிஸ். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த இவான் லூயிஸ் 40 ரன்களிலே பவுலிங் திரும்பியிருக்கிறார். 17 பந்துகளிலே 40 ரன்கள். அடுத்த புதிய பேட்ஸ்மேனாக களம் இறங்கியிருக்கிறார். விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் முதல் பந்தை சந்தித்திருக்கிறார். 2 ரன்கள் எடுத்திருக்கிறார்களா? 2வது ரன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்கள் தேர்ட்மேன் ஏரியாவில். ஹேட்மயர் வந்திருக்கிறார். தற்பொழுது சிம்ரான் ஹேட்மயர் 18 போட்டிகளிலே 159 ரன்கள், 110 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 66 ரன்களுக்கு 2 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அருமையான பந்து அவுட் சைட் லைனில் மிகச்சிறப்பாக எல்பிடபிள்யூ ஆகியிருக்கிறார். அதாவது ஆஃப் ஸ்டெம்பை தளரக்கூடிய பந்து மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். வாஷிங்டன் சுந்தர் முதல் விக்கெட்டை வீழ்த்துகிறார். இவான் லூயிஸ் இஸ் அவுட் ஃபார் 40 ரன்ஸ். ஷிம்ரான் ஹேட்மயர் புதிய பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருக்கிறார். தற்பொழுது இந்த பந்து மீண்டும் வாஷிங்டன் சுந்தர் இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரன் எதுவும் இல்லை. 66 ரன்கள் 2 விக்கெட் என்ற நிலையில் டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய இவான் லூயிஸ் தற்பொழுது வாஷிங்டன் சுந்தருடைய பந்து வீச்சிலே பெபிலியன் திரும்பியிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். ஓவர் இடைவேளையிலே இருக்கிறோம். ஆகவே ஒரு சிறிய இடைவேளை, மீண்டும் இணையவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இணைந்திருங்கள். அடுத்த பந்து வாய்ப்பு இருந்தது. ஆனால் அங்கே எந்த விதமான சிக்கலும் ஏற்படவில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்பொழுது இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த ஓவரை வீசுவதற்காக தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா. தற்பொழுது அருமையாக பந்து மேலெழும்பி சென்றது. ஆனால் கேட்ச் பிடித்திருக்கலாம். ரவீந்திர ஜடேஜாவினுடைய முதல் பந்து. சிம்ரான் ஹேட்மயர் மற்றும் ரண்டன் கிங் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இந்த முறை நேரடியாக ஃபீல்டரிடம். ஆகவே 2 பந்துகளை சந்தித்த ஹேட்மயர் ரன் எதுவும் எடுக்கவில்லை. அடுத்த பந்து ரவீந்திர ஜடேஜா. 1 ரன் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரவீந்திர ஜடேஜா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அதாவது 6வது ஓவர் வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. 6வது ஓவர் தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்ப்பதற்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தற்பொழுது இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் அணி 71 ரன்கள், தற்பொழுது 2 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் பந்து வீசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியிலே முதலாவதாக பேட்டிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேற்கிந்திய தீவுகள் அணி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு 4 ரன்கள் அடித்திருக்கிறார். அடுத்தடுத்து பார்க்கும்பொழுது இங்கே அதிகமான ரேண்டம் கிங் மீண்டும் ரன்களை அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அருமையான பார்ட்னர்ஷிப் போய்கொண்டிருக்கிறது தற்போது.
வணக்கம். மீண்டும் இணைகிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரலை லைவ் ஆடியோ கமெண்ட்ரி என்பது தற்போது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியினுடைய முதல் இன்னிங்ஸ், அதாவது மேற்கிந்திய தீவுகள் அணி விளையாடக்கூடிய முதல் இன்னிங்ஸ். ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். 5 ஓவர் முடிந்த நிலையில் 57 ரன்களை பெற்றிருந்தார்கள். ஆகவே தற்பொழுது அது 200 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுபோல் தற்பொழுது 17 ஓவர் முடிந்த நிலையில் 17 ஓவர் முடிந்த நிலையில் 171 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து குறிப்பாக இன்றைய போட்டியை பொறுத்தவரை அதிகமாக இங்கே ரன்கள் எடுத்தவர்கள் என்று சொன்னால் ஹேட்மயர் 56 ரன்களை எடுத்திருக்கிறார். அதுபோல் முன்னதாக பவுலின் திரும்பின இவான் லூயிஸ் 40 ரன்களோடு பவுலின் திரும்பினார். தற்போது பொலார்ட் மிகச்சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன், 18 பந்துகளில் அவரும் கூட 37 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னும் இருக்கக்கூடிய 3 ஓவரில் அதிகப்படியான ரன்களை பெறுவார்களா, எத்தனை ரன்களை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? ஏனென்றால் ஆரம்பம் முதலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு 20 ஓவர் முடிவில் குறைந்தபட்சம் 200 ரன்களை இவர்களால் எடுக்க முடியும் என்றால் அந்த நிலையில் தான் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தோம். அதே போல் தற்பொழுது அந்த நிலைதான் இங்கே நீடிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் 172 ரன்கள் என்றாலும் கூட தொடர்ந்து அவர்கள் ரன்களை பெறுவதிலே முயற்சிகள் மேற்கொள்வார்கள். குறிப்பாக கிரண் பொலார்ட் அதுபோல் ஹேட்மயர் இருவரும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இருவரும் இன்னும் அதிகமான ரன்களை எடுப்பதற்கான முயற்சிகள் ஏற்படுத்துவார்கள். 42 பந்துகளிலே 71 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பாக இந்த இருவரும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். ஹேட்மயர் கூட சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக 56 ரன்கள், அரை சதம் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு 6 ரன்களா கேட்ச். இந்த முறை ஹேட்மயர் அவுட் ஆகியிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு கேட்ச். தினேஷ் சஹருக்கு மீண்டும் ஒரு விக்கெட்டா? இல்லை, யுஸ்வேந்திர சஹருக்கு ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை அந்த பந்து அழகாக அவர் திருப்பி அடிக்க முயற்சித்தார். மிட் விக்கெட் ஏரியாவிலே டீப் மிட் விக்கெட் ஏரியாவிலே நின்று கொண்டிருந்த பேட்ஸ்மேன் மன்னிக்க வேண்டும் ஃபீல்டர் அழகாக அந்த பந்தை நின்ற இடத்திலேயே கேட்ச் பிடித்து விட்டார் 4 எல்லையில். ஆகவே யுஸ்வேந்திர சஹல் முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். குறிப்பாக ஹேட்மயருடைய விக்கெட். தற்போது 172 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் 3 ஓவர் மீதம் இருக்கிறது. நாம் பார்க்க இருக்கக்கூடிய இன்னும் 3 ஓவர். கிரண் பொலார்ட் மீண்டும் களத்திலே விளையாட இருக்கிறார். அவரை தொடர்ந்து புதிய பேட்ஸ்மேன் வர இருக்கிறார். புதிய பேட்ஸ்மேன் டு த கிரீஸ். சிம்ரான் ஹேட்மயர் 56 ரன்களுக்கு அவுட் ஆகி பவுலின் திரும்பியிருக்கிறார். சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இக்கட்டான தருணத்தில் அவர் ஆடியது மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வு என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது புதிய பேட்ஸ்மேன் வந்திருக்கிறார். குறிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய பேட்ஸ்மேன்கள் கிரண் பொலார்ட் அடுத்து புதிய பேட்ஸ்மேன் தற்போது களத்திலே இருக்கிறார். 172 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து அதிக ரன்களை குவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கலாம். ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 200 ஒரு ஓவருக்கு 10 ரன்கள் எடுத்தால் நிச்சயமாக 200 ரன்கள் எடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தற்போது 17 ஓவர் 1 ரன்கள் என்ற நிலையில் 17 ஓவர் 1 பந்து என்ற நிலையில் மீண்டும் தற்போது களத்தில் புதிய பேட்ஸ்மேனாக ஹோல்டர் வந்திருக்கிறார். ஜேசன் ஹோல்டர் 15 போட்டிகளில் 79 ரன்கள் பெற்றிருக்கிறார். 112 அவருடைய அதிகபட்சமான ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. ஜேசன் ஹோல்டர் மிகச்சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன். குறிப்பாக கேப்டன், டெஸ்ட் போட்டியிலே கேப்டனாக இருப்பவர். தொடர்ந்து தற்போது ஹேட்மயர் அடித்த பந்து நேரடியாக தேர்ட்மேன் ஏரியாவிலே ஒரு கேட்சாக மாறி இருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு போல். மீண்டும் ஒரு விக்கெட். யுஸ்வேந்திர சஹல். இந்த முறை பொலார்ட் அவுட் ஆகியிருக்கிறார். த டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் இஸ் அவுட் நவ். 173 for 5. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் கிரண் பொலார்ட் இஸ் அவுட் ஃபார் 37. தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான ஒரு பந்து வீச்சு. யுஸ்வேந்திர சஹல் ஈஸ் ஆன் ஹேட்ரிக் என்று சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பான பந்து வீச்சு யுஸ்வேந்திர சஹல். இப்போ கடந்த பந்திலே ஒரு விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். மன்னிக்க வேண்டும், நாட் ஆன் ஹேட்ரிக். ஏனென்றால் ஜேசன் ஹோல்டர் ஒரு ரன் எடுத்து விட்டார். ஆகவே இடையிலே ஒரு ரன் எடுத்ததன் காரணமாக ஹேட்ரிக் அல்ல. கிரண் பொலார்ட் 37 ரன்கள், ஹேட்மயர்
56 ரன்களோடு 2 விக்கெட்டையும் மிகச்சிறப்பான விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் யுஸ்வேந்திர சஹல். இந்த 2 பேட்ஸ்மேனும் மிகவும் ஆபத்தான டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் சொல்லக்கூடிய அளவிலே அடுத்தடுத்த ரன்களை அதிகமாக அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே அதை தொடர்ந்து ஹோல்டர் வந்திருந்தார். ஹோல்டரும் கூட மிகச்சிறப்பாக அடித்தாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாகவே இன்றைய போட்டியில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து கிரண் பொலாடுக்கு பதிலாக புதிய பேட்ஸ்மேன் டு த கிரீஸ் வந்திருக்கிறார். தற்போது அந்த பேட்ஸ்மேனையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக யுஸ்வேந்திர சஹல் இன்னும் பல்வேறு விக்கெட்டுகளை வீழ்த்துவாரா? இன்னும் இருக்கக்கூடிய 2.3 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எத்தனை ரன்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, அதை எடுக்க வாய்ப்பு சரியான முறையில் அவர்கள் எடுப்பார்களா என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை தற்போது மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் அணி அடுத்தடுத்து 2 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கார். இந்த நிலையில் தற்போது ஒரு 4 ரன்களை விட்டிருக்கிறார் ஒரு ஃபீல்டர். குறிப்பாக இந்த முறை மிஸ்ஃபீல்டு என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் யுஸ்வேந்திர சஹல் அந்த பந்தை யுஸ்வேந்திர சஹலினுடைய பந்தை அழகாக அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே அந்த பந்து தடுத்து நிறுத்த குனிந்தவர் இன்னும் சரியாக குனியாததன் காரணமாக பந்து 4 எல்லையை நோக்கி தொடர்ந்து சென்று விட்டது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இது தினேஷ் சௌஹார் என்று தெரிகிறது. அவர் முட்டியில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக தெரிகிறது. அவரால் சரியாக குனிய முடியவில்லை. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெற வாய்ப்பு இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கக்கூடிய யுஸ்வேந்திர சஹல் 3 for 36 மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்கிறார். அடுத்து பந்து வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சஹல் தன்னுடைய 4 ஓவரை முடித்திருக்கிறார். அடுத்ததாக தினேஷ் சஹர் தன்னுடைய இறுதி ஓவரை வீசுவார் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 36 ரன்கள் 2 விக்கெட். அதுபோல் தினேஷ் சஹர் 44 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட், தினேஷ் சஹர் 1 விக்கெட், புவனேஸ்வர் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. ஜடேஜா 1 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். சஹல் 2 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். தூபே இதுவரை 1 ஓவரில் 13 ரன்களை மட்டும் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியிலே யுஸ்வேந்திர சஹல் சிறப்பாக விளையாடியிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது தீபக் சஹர் மீண்டும் பந்து வீச இருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தேர்ட் மேன் ஏரியாவில் 1 ரன் மட்டுமே. டீப் கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு ராம்தீன் புதிய பேட்ஸ்மேனாக களமிறங்கியிருப்பவர் ராம்தீன். அருமையான பந்து வீச்சு யுஸ்வேந்திர சஹலினுடைய பந்து வீச்சு. கிரண் பொலாட் அந்த பந்தை அடிக்க முயற்சித்து பந்து உள்ளே சென்று அழகாக விக்கெட்டை வீழ்த்திருக்கிறது. ஆஃப் ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த விக்கெட்டை வீழ்த்திய பிறகு அதனைத் தொடர்ந்து அவருடைய ஓவர் முடிந்திருக்கிறது. 4 ஓவர் முடித்திருக்கிறார். தற்போது புதிய பேட்ஸ்மேன்கள் டு த கிரீஸ். 2 பேட்ஸ்மேன்களும் புதிய பேட்ஸ்மேன்கள். தீபக் சஹர் தற்பொழுது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் 180 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 1 ஓவர் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. தற்போது பார்க்கலாம் 200 ரன்களை தொடுகிறார்களா என்பது தற்போதைய இலக்கு. பார்க்கலாம் எத்தனை ரன்களை அவர்கள் கடக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெற முடிகிறது. தீபக் சஹர் அவருடைய பந்தில் தான் முதலில் அடித்து ஆடியிருந்தார். ஹேட்மயர் அல்ல, இவான் லூயிஸும் அதை தொடர்ந்து ராண்டன் கிங் இருவரும் சிறப்பாக விளையாடினார்கள். ரித்திக் பாண்டியா, ரவிச்சந்திர அஸ்வின், ஜஸ்பிரித் பும்ரா என்று மோஸ்ட் விக்கெட்ஸ் என்று சொன்னால் யுஸ்வேந்திர சஹல் 52, ரவீந்திர அஸ்வின் 52, ஜஸ்பிரித் பும்ரா 51, புவனேஸ்வர் குமார் 39 என்று. அடுத்த பந்து அடித்தாடியிருக்கார். இந்த மூலம் மேல் எழும்பி சென்ற பந்து நேரடியாக 4 எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கே
விராட் கோலி தடுத்து நிறுத்தியிருக்கிறார். 2 ரன்கள் மட்டும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இறுதி ஓவர் முடிவிலே இன்னும் இறுதி ஓவருக்கு ஒரு 2 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையிலே பந்தை அடித்தாடக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் சரியான பந்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அது தொடர்ச்சியாக அவர்கள் நிதானமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கிறது 200 ரன்களை பெறுவதற்கு. அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை மேலெழும்பி செல்கிறது பந்து. அழகாக 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. இந்த முறை ஹோல்டர், நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் ஹோல்டர் மிகச்சிறப்பாக அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் ஸ்ட்ரைட் 6 என்று சொல்லக்கூடிய அந்த 6 ரன்களை கொடுத்திருக்கிறார். தற்பொழுது அவர் 10 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஜேசன் ஹோல்டர், கேப்டன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ், டெஸ்ட் போட்டியினுடைய கேப்டனாக இருப்பவர். தொடர்ந்து பார்க்கிறோம், அருமையாக அடித்தாடியிருந்தார். அந்த 6 ரன்களோடு 10 ரன்கள். அடுத்த பந்து இந்த முறை பின்புறமாக சென்ற பந்து, 1 ரன் மட்டுமே எடுக்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு ஓவர், இறுதி ஓவர் இருக்குது. 190 ரன்கள். நாம் எதிர்பார்த்தது போன்று 200 ரன்களை பெற்றுவிடுவார்கள் என்று தான் தெரிகிறது. இறுதியாக வீசக்கூடியது புவனேஸ்வர் குமார் என்று தெரிகிறது. புவனேஸ்வர் குமாருடைய பந்து வீச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. 4 ஓவரை இருவரும் வீசிவிட்டார்கள். தினேஷ் சகரும் யுஸ்வேந்திர சகரும் 4 ஓவர்களை வீசியிருக்கிறார்கள். ஆகவே புவனேஸ்வர் குமார் இன்னும் பந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புவனேஸ்வர் குமார். தொடர்ந்து பார்க்கலாம். ஜேசன் ஹோல்டர் 11 ரன்களுடனும் ராம்தீன் 7 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். 190 ரன்கள், 5 விக்கெட் என்ற நிலையில் மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் T20 போட்டியிலே இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் வேறு இந்திய மண்ணிலே 190 ரன்கள் பெற்றது. மேற்கிந்திய தீவுகள் சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது புவனேஸ்வர் குமார் பந்து வீச வந்திருக்கிறார். புவனேஸ்வர் குமார் எத்தனை வேகத்தோடு பந்து வீசி இருக்கிறார், எத்தனை சிறப்போடு அது நடக்கிறது என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மேலே எழும்பி சென்ற பந்து நேரடியாக 6 ரன்களா? இல்லை, 4 ரன்கள். கேட்ச் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை தடுத்து விட்டார் விராட் கோலி என்று தெரிகிறது. விராட் கோலி அருமையான ஒரு எஃபோர்ட் என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ட்ரைட் ஆக அடிக்கப்பட்ட பந்து டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே அழகாக கையில் பிடித்து விட்டார். ஆனால் கையிலிருந்து பந்து மேலெழும்பி சென்று விட்டது. ஆகவே அவர் ஓடி வந்த காரணத்தின் காரணமாக பந்து கையில் பட்டு, கையில் பிடித்த பந்து மேலெழும்பி சென்று 4 இலக்கை தொட்டிருக்கிறது. அடுத்த பந்து மீண்டும் 2 ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு. 6 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். 196 ரன்கள். இன்னும் 4 ரன்களை பெற்று விடுவார்கள் என்றுதான் தெரிகிறது. இன்னும் 4 பந்துகள் வேறு மீதம் இருக்கிறது. ரோஹித் சர்மா ஒரு கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். வாஷிங்டன் சுந்தர் 2 கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். கேப்டன் விராட் கோலி ஒரு கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் அடித்தாடப்பட்டிருக்கிறது. இந்த முறை 6 ரன்கள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? மீண்டும் ஆறு ரன்களை அடித்திருக்கிறார். 202 ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு. குறிப்பாக ஹோல்டர் இன்று பந்துகளை அடித்தாடுவதிலே மிகச் சிறப்பாக விளையாடுகிறார். 2 6 ரன்கள், ஒரு 4 ரன்கள், 23 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அவர் அடிக்கக்கூடிய பந்து அனைத்துமே மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. எந்த பந்து வீச்சாளராக இருந்தாலும் அவர் அந்த பந்தை அடித்தாட முயற்சிக்கிறார். அடுத்த பந்து இந்த முறையும் மேலெழும்பி செல்லவில்லை. இந்த முறை நேரடியாக ஃபீல்டரிடம் ரன் எதுவும் இல்லை. ஒரு டாட் பால். 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். 203 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் இருப்பது 2 பந்துகள் மட்டுமே. ராம்தின் அடிக்க இருக்கிறார். என்ன ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக இறுதி பந்துக்கு முந்தைய பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை மேலெழும்பி சென்ற பந்து நேரடியாக
2 ரன்களை கொடுத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் மிஸ்ஃபீல்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஃபீல்டர்கள். குறிப்பாக வாஷிங்டன் சுந்தர் 2 கேட்சுகளை விட்டிருக்கிறார். ரோஹித் சர்மா ஒரு கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து தற்பொழுது விராட் கோலி ஒரு கேட்சை மிஸ் செய்திருக்கிறார். தற்பொழுது மிஸ்ஃபீல்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் தினேஷ் சஹர் ஒரு மிஸ்ஃபீல்டு 4 ரன்களை விடுத்திருந்தார். அதே போல் இப்பொழுதும் ஒரு மிஸ்ஃபீல்டு 2 ரன்கள் கொடுக்கிறது. இறுதி பந்து தற்போது நீங்கள் பார்க்க இருப்பீர்கள். 20வது ஓவரினுடைய இறுதி பந்து புவனேஸ்வர் குமார் அடித்தாடப்பட்ட பந்து நேரடியாக ஸ்ட்ரைட்டாக சென்று கொண்டிருக்கிறது. 4 இல்லை, 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் 207 ரன்களை பெற்றிருக்கிறார்கள் இதுவரை. Two not 7 for 5 after 20 overs. 208 ரன்கள் எடுத்தால் இந்தியா வெற்றி பெறலாம் என்ற கடின இலக்கை நோக்கி இந்தியா விளையாட இருக்கிறார்கள். ஹைதராபாத் ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த நேரலை நிகழ்ச்சியிலே குறிப்பாக 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியா மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடக்கூடிய முதல் T20 போட்டியின் நேரலையை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைந்திருங்கள். இன்னும் சற்று நேரத்திலே மேற்கிந்திய தீவுகள் அணி பந்து வீச இந்தியா அதை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள் STV ஸ்போர்ட்ஸ் சேனலோடு.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மேற்கிந்திய தீவுகள் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தற்பொழுது இந்தியா 208 ரன்களை தொடர்ந்து இலக்கை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா. ரோஹித் சர்மா 4 ரன்களுடனும் ராகுல் 16 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். இந்த முறை ரோஹித் சர்மா அடிக்க முயற்சித்த பந்து அவருடைய பேட்டையும் கடந்து சென்று பின்புறமாக போய்கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அடுத்த பந்து இந்த முறை அழகாக ஸ்லிப் ஏரியாவில் 4 ரன்களை அழகாக அடித்தாடி இருக்கிறார் ரோஹித் சர்மா. 8 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 16 ரன்களோடு ராகுல் 10 பந்துகளில் 10 பந்துகளில் 16 ரன்கள். அதுபோல் ரோஹித் சர்மா 8 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அடுத்தடுத்த பந்துகளை சரியான இடத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் அழகாக தடுத்து ஆடி இருக்கிறார். 4 ரன்களை பின்புறமாக கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். 3 ஓவரில் 28 ரன்கள் தற்போது பெற்றிருக்கிறார்கள். முன்னதாக இந்திய அணி டாஸில் வெற்றி பெற்றிருந்தாலும் மேற்கிந்திய தீவுகள் அணியை விளையாடுவதற்காக அழைத்த நிலையில் தொடர்ந்து அவர்கள் அடித்தாடி மிகச்சிறப்பாக விளையாடி 207 ரன்கள் 5 விக்கெட் என்று 20 ஓவர் முடிவில் 208 ரன்களை இலக்காக நிர்ணயித்து சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து ராகுல், இந்தியாவை சார்ந்த ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் களமிறங்கி முதல் 3 ஓவர்களில் இதுவரை 16 ரன்களோடு ராகுலும் ரோஹித் சர்மா 8 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். இதுவரை இவர்கள் அடித்தாடிய ஒரு நிலை என்று பார்க்கும்போது 28 ரன்களை இதுவரை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோட்ரில் பந்து வீசியிருக்கிறார். 2 ஓவரில் 11 ரன்களும். அதுபோல் ஜெசன் ஹோல்டர் பந்து வீசியிருக்கிறார். 13 ரன்களை 1 ஓவரிலே கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் அதிக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று. மேற்கிந்திய தீவுகள் அணி 5 ஓவர் முடிவில் 58 ரன்களை பெற்றிருந்தார்கள். இங்கே 53 ரன்களை பெற்றிருந்தார்கள். அதுபோல் இந்தியா அந்த இலக்கை நோக்கி நகர்வார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக விக்கெட் எதுவும் வீழ்த்தப்படவில்லை. தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி ஒரு விக்கெட்டை இழந்திருந்தது என்பது நாம் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான நிகழ்வாகும். தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது ரோஹித் சர்மா கோட்டலினுடைய பந்து வீச்சை சமாளித்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது கேப்பரே தற்பொழுது தன்னுடைய பந்து வீச்சை தொடர்ந்திருக்கிறார். கோட்டரில் தற்போது ஸ்டாண்டிங் பவுலராக நின்று கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து இந்த முறை ரோஹித் சர்மா அடித்தாடியிருக்கிறார். 4 ரன்களை அடிக்க வாய்ப்பில்லை. அது நேரடியாக கேட்சாக மாறி இருக்கிறது. இந்த முறை அந்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ரோஹித் சர்மா அந்த பந்தை அதுபோல் அடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாத ஒரு ஆட்டம் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு விக்கெட்டை இழந்திருக்கிறோம். இந்த முறை அந்த பந்து டீப் மிட் விக்கெட் ஏரியாவிலே அழகாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அது மேலிருந்து சென்ற பந்து சரியாக கேட்ச் பிடிக்கக்கூடிய இடத்திலே 4 எல்லையில் நின்று கொண்டிருந்த ஹேட்மயர் அழகாக அதை கேட்சாக பிடித்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ரோஹித் சர்மா வெறும் 8 ரன்களுக்கு அவுட் ஆகி தோல்வி திரும்பியிருக்கிறார். அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் விராட் கோலி. பார்க்கலாம் எத்தனை ரன்கள் பெற இருக்கிறார்கள் என்று. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளையில் மீண்டும் நாம் இணைய இருக்கிறோம். டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்த டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடர்ந்து பேட்டிங்கை தேர்வு செய்யாமல் பவுலிங்கை தேர்வு செய்து அதன் தொடர்ச்சியாக பேட்டிங்கை மேற்கிந்திய தீவுகள் அணி 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் நிறுத்திய நிலையில் 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து இந்திய அணி விளையாடி கொண்டிருக்கிறது. 32 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். ராகுல் 16 ரன்களுடனும் விராட் கோலி இன்னும் ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை. நியூ பேட்ஸ்மேன் டு த கிரீஸ்
தற்போது ரோஹித் சர்மா 8 ரன்களுக்கு அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருந்தார். பெரேராவினுடைய பந்து வீச்சில் மிகச்சிறப்பாக அடித்தாடி போட்ட பந்து, ஆகவே அதை அடித்தாட முயற்சித்தார். டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் அழகாக கேட்சாக மாறியது. அதைத் தொடர்ந்து முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்தடுத்து விளையாட இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து விளையாட்டு சார்ந்த அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. தற்பொழுது புதிய பேட்ஸ்மேனாக விராட் கோலி களத்தில் இருக்கிறார். ராகுல் தொடர இருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை ராகுல் ஒரு ரன்னை பெற்றிருக்கிறார். ஆக 17 ரன்கள் ராகுலுக்கு, விராட் கோலி 0 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஆகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கு தேவை என்று ஆரம்பம் முதலே சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுபோன்ற ஒரு பார்ட்னர்ஷிப் இங்கு வருமா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, தொடர்ந்து இவர்கள் வெற்றி பெறுவதற்கான முழு மூச்சிலே முயற்சி செய்வார்களா, அல்லது அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் அதை முயற்சி செய்வார்களா என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கோம். முதல் பந்து விராட் கோலி டாட் பால். அடுத்த பந்து முதல் பந்து அடுத்தடுத்து விளையாட இருக்கிறார். விராட் கோலி இன்னும் ரன் எதுவும் எடுக்கவில்லை. ராகுல் 17 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 33 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஓவர் இடைவெளியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்.
தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே 6 ஓவர் முடிந்த நிலையில் 50 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகளை விட குறைவான ஒரு ரன்களை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது தெரிகிறது. பவர் பிளேயிலே 50 ரன்கள் இந்தியா, ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணி 66 ரன்களோடு களத்தில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே 2 விக்கெட், இங்கே 1 விக்கெட் மட்டுமே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். விராட் கோலி இதுவரை 3 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார். ராகுல் 31 ரன்களை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை முதல் T20 போட்டியிலே பெரிய வெற்றியை பெறுவார்களா, வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியிலே நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகள் அணி சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தற்போது வால்ஷ் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பேரே பந்து வீசிக்கொண்டிருந்தார். தற்போது அவர் 1 விக்கெட்டை வீழ்த்திக்கிறார். அவர் தான் ரோஹித் சர்மா. அடுத்த பந்து ஸ்ட்ரைட் 4. இந்த முறை தடுத்து நிறுத்த முடியவில்லை. நிச்சயமாக விராட் கோலியினுடைய யூனிக் ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய, விராட் கோலியினுடைய யூனிக் ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரைட் 4ஐ மிகச்சிறப்பாக அடித்தாடியிருந்தார். முதல் முறையாக அது ஸ்ட்ரைட் அல்ல, அது நிச்சயமாக டீப் மிட் விக்கெட் ஏரியாவிலே மன்னிக்க வேண்டும், டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே ஒரு 4 ரன்களை அடித்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த பந்து இந்த முறை ஆனால் பவர் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு 1 ரன் மட்டுமே எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 55 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா, மன்னிக்க வேண்டும், ராகுல் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இன்றைய போட்டியிலே சரியாக பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பந்து சரியான ஒரு ஆட்டம் என்று சொல்லலாம். அழகாக அடித்திருந்தால் நிச்சயமாக அது 4 ரன்களை கொடுத்து இருக்கும் என்று கூட எதிர்பார்க்கலாம். ராகுல் 31 ரன்களோடு 18 பந்துகளை சந்தித்து 31 பந்துகளோடு களத்தில் இருக்கிறார். தற்போது பந்து வீசக்கூடிய வால்ஷ் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பேரே தொடர்ந்து பந்து வீச இருக்கிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 208 ரன்களை கொடுத்திருந்தது. எடுக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்தது. அதை தொடர்ந்து அடுத்த பந்து அடி 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். மீண்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையில் தற்பொழுது மேற்கிந்திய தீவுகள் அணி 208 ரன்களை நிர்ணயித்திருந்தாலும் தொடர்ந்து அதை எதிர்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்தியா 56 ரன்களுக்கு 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். ரோஹித் சர்மா 8 ரன்களுக்கு அவுட் ஆகி பவுலிங் திரும்பியிருந்தார். அதில் குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் பேரே 1 விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். 14 ரன்கள் கொடுத்து 2 ஓவரில். தொடர்ந்து தற்போது வால்ஷ் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். 7 ரன்கள் இதுவரை கொடுத்திருக்கிறார். அடுத்த பந்து ஆடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் கொடுக்குமா? இல்லை, 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து STVயினுடைய அனைத்து சேனல்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ராகுல் 32 ரன்களுடன், விராட் கோலி 9 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இன்றைய போட்டி கடினமான ஒரு போட்டி. விக்கெட் வீழ்த்தப்படாமல் தொடர்ந்து விளையாடினால் ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே ரன்கள் மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம். ஃபீல்டு அருமையாக தடுத்தாடினார். இந்த முறை அந்த பந்து பின்புறமாக சென்று ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பிலே 2வது ஸ்லிப்பிலே 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. பேக்வேர்ட் பாயிண்ட் ஏரியாவுடைய ஃபீல்டர் ஓடி செல்வதற்குள் பந்து பவுண்டரியை கடந்து சென்று விட்டதாகவே தொடர்ந்து பார்க்கிறோம். 62 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் இந்தியா தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. 208 ரன்கள் டார்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து 68 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை பேட்டிங் செய்வதற்காகவும் தான் ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக மேற்கிந்திய தீவுகள் அணி பேட்டிங்கில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் முடித்த நிலையில் 20 ஓவரில் 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் முடித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்தியா 62 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 208 ரன்கள் தற்பொழுது எடுக்க வேண்டும். ஆனால் இன்னும் பல்வேறு ரன்கள் மீதமாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லணும், 137 ரன்கள் 145 ரன்கள் தேவை என்ற நிலையில் அடுத்த பந்து 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார் விராட் கோலி. தொடர்ந்து பார்க்கலாம். 10 ரன்களோடு விராட் கோலி, 36 ரன்களோடு ராகுல் இருவரும் மிகச்சிறப்பாக அடித்தாடினால் மட்டுமே ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு என்று சொல்ல முடியும். இல்லையென்றால் அந்த வாய்ப்பு இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை வெற்றி என்பது கடினமான ஒரு சூழலில் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ரன் ரேட் என்ற விகிதத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக அதிக ரன் ரேட்டை வித்தியாசத்தில் தான் போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல்.
அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். தற்போது இணைந்திருங்கள். இந்த நேரத்தில் எஸ்டிபியினுடைய ஸ்போர்ட்ஸ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறும், எஸ்டிபி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். விராட் கோலிக்காக சாதகமாக ரசிகர்கள் அங்கே அருமையான பந்து, இந்த முறை மேலெழும்பி சென்ற பந்து நேரடியாக, ஆனால் ஃபீல்டிங் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். பவுலருக்கும் தலைக்கு மேலே அடிக்கப்பட்ட பந்து மேலே எழும்பி சென்றது. ஆனால் சரியான முறையில் அது அடித்தாடப்படவில்லை என்பதுதான் இன்றைய பார்க்கிறோம். இதுவரை ராகுல் 37 ரன்களை விளாசி இருக்கிறார். இன்னும் அடுத்தடுத்த ரன்களை பெறுவாரா? மீண்டும் ஒரு லெக் பை என்று அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. 4 ரன்கள் கொடுத்திருக்கிறது. லெக் பை இல்லை, அது ஒய்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒய்டு 4 ரன்கள், ஆகவே 5 ரன்களாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஆக 65 ரன்கள் என்பது 70 ரன்களாக மாறி இருக்கிறது தற்போது. விக்கெட் கீப்பரையும் கடன் சென்ற பந்து வைட் பாலாக அறிவிக்கப்பட்டு 4 ரன்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 14 எக்ஸ்ட்ரா சைஸ்களும் கொடுத்திருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணி. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்போது அடுத்த பந்து இந்த முறை அடித்தாட முயற்சித்தவர் 1 ரன் மட்டும் பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய ஓவர் முடிவடைய இன்னும் 2 பந்துகள் இருக்கிறது. தற்போது விராட் கோலி 11 ரன்களுடனும் ராகுல் 38 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். பல்வேறு புதிய தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள், விளையாட்டு சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. அப்பைய பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிபியினுடைய அனைத்து சேனல்களும் பார்த்திருக்கிறார். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடினார். இந்த முறை 4 ரன்கள். விராட் கோலி அவருடைய ஸ்டைலிஷ் பிளேயர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக அடித்தாடிய அந்த பந்து அழகாக 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அருமையான ஒரு ஸ்ட்ரைக் என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சொன்னால் அது சரியாக பாயிண்ட் ஏரியாவில் அழகாக கடந்து சென்ற பந்து 4 ரன்களை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறது. 16 ரன்களோடு விராட் கோலி, 38 ரன்களோடு ராகுல். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்க்கிறோம். விராட் கோலி 16 ரன்களுடனும் ராகுல் 38 ரன்களுடனும் களத்தில் இருக்கிறார்கள். பெரே 1 விக்கெட் 3 ஓவரில், அதுபோல் வால்ஷ் 1 ஓவரில் 12 ரன்களை, பெரே 3 ஓவரில் 28 ரன்களையும் 1 விக்கெட் வீழ்த்தியிருக்கிறார். வால்ஷ் 1 ஓவரில் 12 ரன்கள் கொடுத்திருக்கிறார். ஏட்மயர் 56, லூவிஸ் 40, பொலார்ட் 37 மேற்கிந்திய தீவு விளையாடும்போது சஹல் 2 விக்கெட், ஜடேஜா 1 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட், 5 விக்கெட் மட்டுமே வைத்திருந்தார்கள். அதுபோல் ராகுல் 38 ரன்கள், கோலி 16 ரன்கள், ரோஹித் சர்மா 8 ரன்களோடு பேரே 1 விக்கெட் 28 ரன்களை கொடுத்திருக்கிறார். 3 ஓவரை முடித்திருக்கிறார் இதுவரை. ஆகவே அடுத்ததாக அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மேலெழும்பி சென்ற பந்து அழகாக 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து மேற்கிந்திய தீவுகள் விளையாடக்கூடிய அத்தனை போட்டிகளும் நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து புதிய போட்டிகள், பல்வேறு புதிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலிலே வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய நிகழ்வுகள் வழங்கியிருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிங்க. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். பின்புறமாக விக்கெட் கீப்பர் வைடு பாலாக அறிவிக்கப்பட்டு கேட்ச் பிடித்திருக்கிறார். இந்த முறை ஜேசன் ஹோல்டர் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஜேசன் ஹோல்டர் தன்னுடைய 2வது ஓவரின் முதல் பந்தை வீசியிருக்கிறார். விராட் கோலி 17 ரன்கள் 17 பந்துகளிலே, அதுபோல் 22 பந்துகளில் 38 ரன்களோடு ராகுல். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த 2 பேட்ஸ்மேன்களும் 78 ரன்களை இதுவரை இதுவரை இவர்கள் இருவரும் மட்டுமே 38, 45, 55 ரன்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட பார்ட்னர்ஷிப் 50 கடக்கவில்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். இன்னும் கூட ஆட்டம் முழுவதுமாக வர இருக்கிறது. ரன் ரேட் விகிதம் என்று பார்க்கும்பொழுது
குறிப்பாக மேற்கிந்திய தீவுகளை பொறுத்தவரை மேற்கிந்திய தீவுகள் என்று சொல்வதை விட ரன் ரேட் என்று பார்த்தோம் என்றால் 11.4 ஓவர்ஸ் 130 ரன்களில் 9 விக்கெட்டு 11.4 ஓவரில் 130 ரன்கள் பெற வேண்டும். தற்பொழுது ரன் ரேட் என்று சொல்ல கரண்ட் ரன் ரேட் 9.36 இருக்கிறது. ரெக்வயர்ட் ரன் ரேட் 11.14 சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து புதிய நிகழ்வுகளாக பல்வேறு நிகழ்வுகள் வர இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை ஜேசன் ஹோல்டர் அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். ஆனால் ரன் எதுவும் இல்லை. டாட் பால். ஜேசன் ஹோல்டர் பந்துகளை சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அழுத்தமாக இருக்கிறது. ரன்கள் பெற முடியவில்லை. அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அடிக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ராகுல் தற்போது களத்தில் இருக்கிறார். 38 ரன்கள் 24 பந்துகளை சந்தித்து 38 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். விராட் கோலி 17 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஜேசன் ஹோல்டர் தன்னுடைய 2வது ஓவரில் 3 பந்துகளை வீசியிருக்கிறார். இன்னும் 3 பந்துகள் தீங்கம் இருக்கிறது. பேரே 3 ஓவரில் 28 ரன்கள் 1 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இந்த நேரத்தில் இந்த முறை 4 ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பில்லை. இந்த முறையும் பின்புறமாக திருப்பி அடிக்கப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். இந்தியா 79 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்தியா 79 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 8.4 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 11 இன்னும் கரண்ட் ரன் ரேட் 9.05 ரெக்வயர்ட் ரன் ரேட் 11.46 இருந்து கொண்டிருக்கிறது. 11.06 என்ற நிலையில் தான் ரெக்வயர்ட் ரன் ரேட் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடித்தாட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். 80 ரன்கள் 1 விக்கெட் என்ற நிலையில் 8.5 ஓவர்ஸ் முடிந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளலாம். வெரி குட் வெரி ஃபென்டாஸ்டிக் மேட்ச் என்று சொல்ல வேண்டும். காரணம் இரு அதாவது மேற்கிந்திய தீவுகள் அணியும் மிகச்சிறப்பாக விளையாடி இருக்கிறார்கள். இதில் வெற்றி என்பது இறுதி நேரத்திலே பல்வேறு நிலையிலே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது விளையாடி கொண்டிருக்கிற 2 பேட்ஸ்மேன்களும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. அதைவிட குறைவாக 1 ரன் 2 ரனுக்கு மேல் ரன்கள் பெற முடியவில்லை. அந்த நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து இணைந்தவர்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. அடுத்த ஓவரிலே மீண்டும் பார்த்திருக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை. மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல்.
தொடர்ந்து பார்க்கிறோம். தற்போது மீண்டும் தொடர்ந்து விளையாட கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்தியா 85 ரன்கள் ஒரு விக்கெட் என்ற நிலையிலும் மேற்கிந்திய தீவுகள் 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பேட்ஸ்மேன் ராகுல் 44 ரன்களுடனும் விராட் கோலி 18 ரன்களுடன் களத்தில் இருக்கிறார்கள். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடுத்தாடினார். இந்த முறை 4 ரன்கள். இந்த முறை ராகுல் மிகச்சிறப்பாக அடித்தாடினார். பேக்வேர்ட் பாயிண்டில் ஒரு அருமையான ஒரு 4 என்று சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக அடித்தாடிய பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. ராகுல் a very good batsman to India. இன்னைக்கு மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து பாயிண்ட், பேக்வேர்ட் பாயிண்ட் இருவருக்கும் இடையிலே சென்ற பந்து பாயிண்ட் ஃபீல்டர் தடுத்து நிறுத்த முடியவில்லை. 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 44 ரன்களோடு ராகுல் 45 ரன்களோடு இன்னும் அவர் அரை சதம் அடிக்க இருக்கிறார். அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து இந்த முறை விராட் கோலி ஒரு ரன்னை எடுத்திருக்கிறாரா? இல்லை. விராட் கோலி தற்போது விளையாட இருக்கிறார். 18 ரன்களோடு விராட் கோலி களத்தில் இருக்கிறார். இன்னும் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். ஆகவே வாய்ப்புகள் இருக்கிறது. 9 ஓவர் முடிவில் இன்னும் கூட 9.3 ஓவர் முடிவில் 10 ஓவர் கூட முடியவில்லை. 100 ரன்கள் பெற வேண்டும் 10 ஓவருக்கு. அதை பெறுவதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இன்னும் 2 பந்துகள் மட்டுமே மீதம் இருக்கிறதாக 10 ஓவரில் 100 ரன்கள் பெறுவது சற்று கடினமான ஒரு இலக்கு என்றாலும் தொடர்ந்து பின்தங்கிய நிலையில்தான் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியை விட இந்திய அணி. தொடர்ந்து அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை 4 ரன்களா? இல்லை, 1 ரன் மட்டுமே பெற முடிந்தது விராட் கோலிக்கு. தொடர்ந்து பார்க்கிறோம். இன்றைய போட்டியிலே மேற்கிந்திய தீவுகள் அணி ஆரம்பத்தை மிகச்சிறப்பாக ஆரம்பித்து வைத்ததன் காரணமாக அதிக ரன்களை பெற முடிந்தது. அதைத் தொடர்ந்து இந்திய அணி குறிப்பாக ரோஹித் சர்மா இன்னும் சிறிது நேரம் இருந்திருந்தால் கூட ரன்கள் அதிகமாக வந்திருக்கும். ஆனால் அதற்குள்ள அவர் அவுட் ஆகி கோலும் திரும்பியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது விராட் கோலியும் ராகுலும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை இங்கே வெற்றி என்பது கடினமான ஒரு சூழலை தாண்டி தான் செல்லும் என்று தெரிகிறது. காரணம் 11 ஓவர், ஒரு ஓவருக்கு 11 ரன்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை இருக்கிறது. தற்போது அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ராகுல் 46 ரன்களுடன் விராட் கோலி 19 ரன்களுடன் களத்தில் 88 ரன்கள் ஒரு விக்கெட் என்ற நிலையில் 10 ஓவர் முடிந்திருக்கிறது. மீதம் 10 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை அசமிட் செய்யுங்கள். தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே நாம் தொடர்ந்து புதிய தகவல்கள் மற்றும் போட்டிகள் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். 46 ரன்களோடு ராகுல், விராட் கோலி 20 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டி பொறுத்தவரை இங்கே வில்லியம்ஸ் தற்போது பந்து வீசி முடித்திருக்கிறார். ஜெசன் ஹோல்டர் 2 ஓவரை வீசியிருக்கிறார். ஆகவே இன்னும் பந்துகள் வர இருக்கிறது. இன்னும் 10 ஓவர் மீதம் இருக்கிறது. கரண்ட் ரன் ரேட்டாக வந்து கொண்டிருப்பது 8.9, ரெக்வயர்ட் ரன் ரேட் 11.9 என்னாக இருந்து கொண்டிருக்கிறது. கரண்ட் ரன் ரேட் 8.9, ரெக்வயர்ட் ரன் ரேட் 11.9 இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து பல புதிய நிகழ்வுகள் நாம் தொடர்ந்து வழங்கியிருக்கிறோம். பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவியின் அனைத்து சேனல்களையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா 90 ரன்கள் ஒரு விக்கெட் என்ற நிலையில் 21 ரன்களோடு விராட் கோலி, 46 ரன்களோடு ராகுல். அடுத்த பந்து அடித்தாடிருக்கிறார். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். விராட் கோலி 21 ரன்கள், ராகுல் 45 ரன்களோடு 46 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு அரை சதம் அடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஒரு 4 ரன்கள் அடித்தால் அரை சதம் ராகுல் முயற்சிப்பாரா? பார்க்கலாம். 46 ரன்களோடு ராகுல், விராட் கோலி 21 ரன்களோடு ராகுல் அரை சதம் கடப்பாரா என்று பார்க்கலாம். ஒரு 4 ரன்கள் மட்டுமே மீதம் இருக்கிறது. அவர் அடித்தாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பார்க்கலாம் எத்தனை வேகத்தில் அது நடக்குமா என்று. 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு தான் தற்போது இருந்ததாக. இன்னும் மிகச்சிறப்பாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் இன்றைய பொறுத்தவரை. ஏனென்றால் பல்வேறு பந்துகளை அவர் மிகச்சிறப்பாக தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பை குறைத்திருக்கிறார். ஆகவே அதே போல் ஃபீல்டிங் செய்வதிலும் மிக வேகமாக பந்து
ஃபீல்டரை அல்லது பவுலரை அல்லது 4 ரன்களை இந்த முறை கொடுத்திருக்கும் வாய்ப்பு கொடுத்துவிட்டது. இந்த முறை பாட்டம் ஏஜிலே பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இது விராட் கோலி என்று பார்க்கலாம். விராட் கோலிக்கு அந்த 4 ரன்கள். பாட்டம் ஏஜ் பின்புறமாக லெக்கை கடந்து சென்று அந்த பந்து ஸ்டெம்பை நகர்த்தாமல் ஸ்டெம்பை தகர்த்தாமல் 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. அருமையான பந்து வீச்சு. ஆனால் வில்லியம்ஸுடைய பந்து, வால்ஷுடைய பந்து, ஆனால் சரியாக இன்னர் எட்ஜ் பட்டு ஸ்டம்பை தகர்க்கவில்லை. அடுத்த பந்து அழகாக ஸ்லிப் ஏரியாவில் ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். விராட் கோலி 25 ரன்கள், ராகுல் 47 ரன்கள் களத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அது இவர்கள் இருவரும் நின்றாலே அதிகமான ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். 10.5 ஓவர் முடித்திருக்கிறது. அநேகமாக 11 ஓவர் முடிய இருக்கிறது. தற்போது ராகுல் இன்னும் 4 ரன்களை எடுத்தால் அவர் அரை சதம் கடப்பார். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இணைந்திருங்கள். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை பாயிண்ட் ஏரியாவில் கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். இது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து சேனல்களும் பார்த்துருக்கு மிகவும் மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். எஸ்டிவியினுடைய அனைத்து சேனல்களை பார்க்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியா 96 ரன்கள் ஒரு விக்கெட் என்ற நிலையில் 10.5 ஓவர். மேற்கிந்திய தீவுகள் அணி 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 20 ஓவர் முடித்த நிலையில் 5 விக்கெட்டை இழந்து 207 ரன்கள் கொடுத்தார்கள். அதைத் தொடர்ந்து அவுட் செய்வதற்கான முயற்சிகள் அங்கு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் விராட் கோலி சரியாக களத்தில் இருந்ததன் காரணமாக அவுட் செய்யப்பட முடியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த ஓவர்களில் புதிய ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை மீண்டும் இணைய இருக்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த ஓவரை வீசுவதற்காக வால்ஷ் ஓவர் முடித்திருக்கிறார். வில்லியம்ஸ் வர இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். விராட் கோலி 26 ரன்கள், ராகுல் 47 ரன்கள், அரை சதம் கடக்கிருக்கிறார் ராகுல். தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை அரை சதம் கடப்பார் ராகுல் என்று எதிர்பார்க்கலாம். தற்போது ஜெசன் ஹோல்டரா பந்து வீச வருகிறார். மீண்டும் ஹோல்டர் பந்து வீச வருகிறார். இந்த முறை ஹோல்டருடைய பந்து மிக சிறப்பாக இருக்கிறதாகவே மீண்டும் ஹோல்டர் பந்து வீச வந்திருக்கிறார். இந்த முறை அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். விக்கெட் கீப்பரிடம் பந்து சென்றது. ஆனால் விராட் கோலி 26 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 47 ரன்களோடு இந்த முறை அவர் பின்புறமாக தூக்கியடிக்க முயற்சித்த போது பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக 4 ரன்களை கொடுத்திருக்குமா? இல்லை, கொடுக்கவில்லை. ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. விராட் கோலியும் அவருடைய பந்து அனைத்து பந்துகளையும் அடித்தாட முயற்சிக்கிறார். ஆனால் ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அங்கு அமையவில்லை. அதேபோல் ராகுல் 48 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். தற்போது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் 2 ரன்கள் பெற்றால் ராகுல் அரை சதம் கடப்பார். இந்த நிலையில் கடந்த முறை அதை அடித்தது ராகுல், விராட் கோலி அல்ல. ஒரு ரன் மட்டுமே பெற்றிருந்தார். தற்போது அடுத்த பந்தை விராட் கோலி அடிக்க முயற்சிக்க போகிறார். ஆனால் வைடு கொடுக்கப்படவில்லை. சரியான பந்து. இதுவரை விராட் கோலிக்கு சரியாக பந்து கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய ஆட்டம் இதுவல்ல. இருந்தாலும் அடுத்தடுத்த ரன்களை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். 6 ரன்கள், முதல் 6 ஃபர்ஸ்ட் 6 டு விராட் கோலி.
அதோடு 32 ரன்களோடு களத்தில் இருக்க விராட் கோலியினுடைய ஃபர்ஸ்ட் 6 என்று சொல்ல வேண்டும். அருமையாக அடித்தாடினார் இந்த முறை. ஹோல்டருடைய பந்து வீச்சு ஹோல்டருடைய பந்து வீச்சு மிகச்சிறப்பாக அந்த பந்தை அழகாக ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே 6 ரன்களாக திசை திருப்பி விட்டார். அருமையாக அடித்தாடிய பந்து 6 ரன்களை மிகச்சிறப்பாக கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். டாப் எட்ஜிலே 6 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். 207 ரன்களை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்தில் தற்போது 104 ரன்களை கடந்திருக்கிறார்கள். தற்போது மீண்டும் அடித்தாடியிருக்கிறார். மீண்டும் ஒரு 4 ரன்கள், மீண்டும் 6 ரன்களா? 6 ரன்கள் இல்லை, 4 ரன்கள். விராட் கோலி 36 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே அடிக்கப்பட்ட பந்து. அடுத்த பந்து வைடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஹோல்டர் பந்து வீச்சு சற்று கடினமாக இருந்தாலும் கூட சில பந்துகள் அவர் கடுமையாகத்தான் வீசிக்கொண்டிருக்கிறார். அதையும் கடந்து தற்போது விராட் கோலி அந்த பந்தை அடித்தாட வச்சுக்கிறார். ஏனென்றால் ஹோல்டர் ராகுல் தினேஷ் சஹாரனுடைய பந்து வீச்சை விளாசி கொண்டிருந்த நேரத்தில் 6 ரன்களாக அடித்திருந்தார். அதுபோல் விராட் கோலி தற்போது ஹோல்டருடைய பந்தை 4-6 என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அடுத்து ஆடிருக்கிறார். அந்த முறையான ஃபீல்டரிடம் 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். 14 ரன்கள் இந்த ஓவரில் மட்டும் 14 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் இணைய இருக்கிறோம். தற்போது 207 ரன்கள் கிடைத்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இழந்து 207 ரன்களை பெற்ற நிலையில் 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்தியா களமிறங்கி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் குறைந்தது 12 ஓவர் முடிந்திருக்கிறது. தற்போது 110 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். இதே நேரத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணி இதை விட அதிகமாக பெற்றிருந்ததாகத்தான் தெரிகிறது. 12.25 ரன்கள் ஒரு ஓவருக்கு பெற வேண்டும். ரெக்கார்ட் ரன் ரேட்டாக இருக்கிறது. கரண்ட் ரன் ரேட் 10 கூட தொடவில்லை. 9 புள்ளி என்ற நிலையில் தான் இருந்திருக்கிறது. இன்னும் ஆட்டம் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ராகுல் தன்னுடைய அரை சதத்தை பூர்த்தி செய்த பிறகு அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்து ஓவர் முடிவடைந்திருக்கிறது. தற்போது அடுத்த ஓவர் தொடர் இருக்கிறது. தற்போது வில்லியம்ஸ் தற்போது பந்து வீச இருக்கிறார். விராட் கோலி எதிர்கொண்டிருக்கிறார். அடித்தாடினால் ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பாக இருந்தது. தொடர்ந்து பார்க்கலாம். ராகுல் 48 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 34 பந்துகள் 48 ரன்கள் ராகுல். அதே போல் விராட் கோலி 29 பந்துகளிலே 38 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு நிகழ்வுகள் இன்றைய போட்டியிலே நடக்கிறது. பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் நிறுத்திய மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்த்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 111 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார்கள். ரன்கள். அடுத்த பந்து அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் கேட்ச் பிடிக்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து அவுட் ஆக்கப்பட முடியவில்லை. ராகுல் டாப் எட்ஜாக மேலே எழும்பி சென்ற பந்து ரேண்டம் கிங் அவரிடத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அவரிடத்திலே அந்த பந்து சென்றது. சரியாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் நின்று கொண்ட அவர் ஓடி வந்து பந்தை கேட்ச் பிடிப்பதற்கும் பந்து கீழே விழுந்துவிட்டது. ஆகவே அருமையான ஒரு கேட்சாக அது மாறி இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பும் கூட அவ்வளவு எளிதல்ல. ஆகவே 49 ரன்களோடு ராகுல். விராட் கோலி 38 ரன்களோடு இருவரும் அரை சதம் கடப்பார்களா பார்க்கலாம். விராட் கோலி அடித்து ஆடியிருக்கிறார். 2 ரன்களா 1 ரன்னா பார்க்கலாம். 1 ரன்.
கடின முயற்சியில் பிறகு தற்போது 35 பந்துகளில் 49 ரன்களை கடந்திருக்கக்கூடிய ராகுல் தன்னுடைய முதல் அரை சதத்தை இந்த சீரீஸினுடைய இந்தியாவின் முதல் அரை சதத்தை பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். பார்வையாளர்கள் அங்கே உற்சாகமாக குழுமியிருக்கிறார்கள். அதிக அளவிலே பார்வையாளர்கள் ஸ்டேடியம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள் ஹைதராபாத்திலே. தற்பொழுது அங்கே பார்க்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் தயாராகி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ராகுல் ராகுல் அந்த பந்தை அடித்தாட முயற்சிக்க இருப்பார் என்று தெரிகிறது. நோபாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வில்லியம்ஸ் தற்பொழுது அடுத்த பந்து வீசியிருக்கிறார். இந்த முறை நோபாலாக அறிவிக்கப்பட்ட பிறகு தற்போது ஃப்ரீ ஹிட். தற்போது தேர்ட் அம்பையர் அனில் சௌத்ரி தேர்ட் அம்பையராக செயல்படுகிறார். நோபால் அறிவிப்பதற்கான ஒரு தேர்ட் அம்பையர். ஒரு ரன்னை கொடுத்திருக்கிறார்கள். லோகேஷ் ராகுல் 50 ரன்களை கடந்திருக்கிறார். அரை சதம் கடந்திருக்கிறார் லோகேஷ் ராகுல். 37 பந்துகளிலே 50 ரன்கள் பெற்றிருக்கிறார் ராகுல். ஒயிட் பால். ரன்கள் ரன் ரேட்டாக ரெக்கார்ட் ரன் ரேட்டாக மாறியிருக்கும் நிலையில் ஒயிட் பால் அதிகமாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. நோபாலை அறிவிப்பதற்காக தேர்ட் அம்பையர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து விராட் கோலி அடித்தாட முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பை நடக்கவில்லை. இங்கே 'வில்லியம்ஸினுடைய பந்து வீச்சு கடினமாக இருக்கிறது. நிச்சயமாக அந்த பந்தை அடித்தாடவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதைவிட ஒரு சிறப்பு, பந்து பவுலிங்காக வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். வில்லியம்ஸ் ரன்கள். ராகுல் 6 ரன்கள். லெக் சைடில் அழகாக அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. பந்து நிச்சயமாக வைடை கடந்து சென்றுதான் பந்து வீசுவதாக தெரிகிறது. ஆகவே அம்பையரிடம் விராட் கோலி அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து பார்க்கலாம். அந்த நிலை தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட அங்கே பந்து அதாவது ஸ்டம்பை விட லெக் சைடு மிகவும் நகர்ந்து பின்புறமாக தான் பந்தை அடிக்கிறார்கள். அது தொடர்ச்சியாக 6 ரன்களை அடித்திருக்கிறார் ராகுல். ஆனாலும் கூட அது பந்து வீசும் நிலை சரியாக இல்லை. குறிப்பாக வில்லியம்ஸினுடைய பந்து வீச்சு சரியாக இல்லை என்றுதான் தெரிகிறது. அதுக்காக அம்பையரிடம் அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம்.
விராட் கோலி கடினமான ஒரு நேரத்தில் 41 ரன்களை பெற்றிருக்கிறார். இன்று அவருக்கு சரியான இலக்கு எட்டப்படவில்லை, இருந்தாலும் கூட 41 ரன்களை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பந்து வீசியிருக்கிறார். இந்த முறை அடித்தாடிய பந்து ஒரு ரன் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. 42 ரன்களோடு விராட் கோலியும் 56 ரன்களோடு ராகுலும் களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் இவர்கள் இருவரும் நின்று ஆடி நிச்சயமாக அதிக ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறானால் இங்கே ரன் ரேட் என்று பார்க்கும்போது 11.7 என்று ரன் ரேட் போய்கொண்டு தான் இருக்கிறது. 11.7. இந்த முறை அடிக்கப்பட்ட பந்து அழகாக 6 ரன்களை கொடுத்தது ராகுலுக்கு. அதை நாம் மீண்டும் பார்க்கிறோம் திரையில். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நேரத்தில் 207 ரன்கள் என்ற நிலையில் அடுத்த பந்து அடித்து ஆடியிருக்கிறார். இந்த முறை மேலே எழும்பி சென்ற பந்து 6 ரன்ஸ். ராகுல் மீண்டும் ஒரு 6 ரன்களை அடித்திருக்கிறார். மிகச்சிறப்பு, அருமையாக அடித்திருக்கிறார். 5-6 ரன்கள், 10-4 ரன்கள் இதுவரை அருமையாக அடித்திருக்கிறார் ராகுல். இந்த முறை அந்த பந்து அழகாக போடப்பட்ட பந்து, ஆனால் அவர் மிகச்சிறப்பாக அதை திறமையோடு அடித்தாடி அதை சரியாக இலக்கை நோக்கி திசை திருப்பியிருக்கிறார். டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் 6 ரன்களை அழகாக கொடுத்திருக்கிறது. ஸ்டாண்ட்ஸ் பால் நீங்கள் பார்க்கலாம், பந்து நேரடியாக பார்வையாளர்களுடைய ஸ்டாண்ட்ஸிலே சென்று விட்டது. அடுத்த பந்து இந்த முறையும் அடுத்து ஆடி இருக்கிறார். இந்த முறை அவுட். Rahul out. Rahul is out for 62. இந்த முறை அவர் அடித்த ஷாட் நேரடியாக பொலாடிடம் டீப் கவர் ஏரியாவில் பொலாடிடம் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார் ராகுல். ராகுல் 62 ரன்களோடு பெவிலியன் திரும்பியிருக்கிறார். இந்த 2வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது புதிய பேட்ஸ்மேனாக ரிஷப் பாண்ட் வருகிறார் என்று தெரிகிறது. ரிஷப் பாண்ட் இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்ட நிலையில் 130 ரன்கள் என்ற நிலையை தொடர்ந்து பார்க்கலாம். விராட் கோலி இன்னும் அடுத்தடுத்து விளையாட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ராகுல் 67 ரன்களுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார். 62 ரன்கள் என்ற நிலையில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பியிருக்கிறார் ராகுல். ரிஷப் பாண்ட் 24 போட்டியிலே விளையாட இருக்கிறார். இதுவரை 62 ரன்கள் 40 பந்துகளை சந்தித்து ராகுல். அடுத்ததாக விராட் கோலி 2 ரன்களை பெற்றிருக்கிறார் விராட் கோலி. கடினமான ஒரு இலக்கோடு தான் விராட் கோலி பந்தை அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். 43 ரன்கள், 33 பந்துகளில் 43 ரன்கள் இத்தனை எளிது அல்ல என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணி மிகச்சிறப்பாக பந்துகளை வீசுகிறார்கள், அது மாற்றவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்து ஆடிருக்கிறார். அனைத்து பந்துகளுமே வேகமாக அடித்தாட முயற்சிக்கிறார், ஆனால் ரன்கள் பெற முடியவில்லை என்பதுதான் இங்கே தெரிகிறது. 1s and 2s தான் அவர் ரன் எடுத்துக் கொண்டிருக்கிறார். மிகச்சிறப்பாக விளையாடக்கூடிய விராட் கோலி இன்று எந்த பந்துமே அவருக்கு சரியான முறையிலே மீட் ஆகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து அவர் அடித்தாடக்கூடிய பந்துகள் அனைத்தும் 1s and 2s இதுவரை கொடுத்திருக்கிறது. ராகுல் அடித்தாடிய போதும் கூட இவரால் செய்ய முடியவில்லை. தற்போது அதை பூர்த்தி செய்திருக்கிறார் ரிஷப் பாண்ட். அருமையாக அடித்தாடிருக்கிறார். 6 ரன்கள் ரிஷப் பாண்ட். உற்சாகம் அங்கே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது.
ரிஷப் பாண்ட் வந்த வேகத்திலே முதல் பந்தையை 6 ரன்கள் அடித்தாடி இருக்கிறார். 139 ரன்கள் 2 விக்கெட்டுக்கு என்ற நிலையில் தொடர்ந்து பார்க்கிறோம். 44 ரன்களோடு விராட் கோலி. ரிஷப் பாண்ட் வந்த வேகத்திலே 6 ரன்கள். ஆகவே இன்றைய போட்டியை பொறுத்தவரை விராட் கோலி சரியாக பொசிஷன் ஆகவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இடது கை பேட்ஸ்மேனாக ரிஷப் பாண்ட் பந்து ஒரே முறையாக போட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் ரிஷப் பாண்ட் அந்த பந்தை அழகாக அடித்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம். 139 ரன்கள் 2 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து விராட் கோலி அடுத்ததாக அரை சதம் கடக்க இருக்கிறார். பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். பல்வேறு புதிய நிலைகளில் புதிய மாற்றங்கள், பரபரப்புகள், விறுவிறுப்புகள் எல்லாம் அடுத்தடுத்து வர இருக்கிறது. பார்வையாளர்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் செய்யுங்கள். ஏனென்றால் இனிதான் பரபரப்பு அதிகமாக இருக்கிறது. அடித்தாடி இருக்கிறார் இந்த முறை விராட் கோலி. 6 ரன்கள். மிகச்சிறப்பு. டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் அருமையாக அடித்தாடி இருக்கிறார். 6 ரன்கள் விராட் கோலி. 50 ரன்களோடு ஸ்டைலிஷ் பிளேயர் என்று சொல்ல வேண்டிய நிலையில் 50 ரன்களை அரை சதம் கடந்திருக்கிறார் விராட் கோலி. 50 ரன்கள் 6 ரன்களை அடித்து அதன் மூலமாக 50 ரன்களை கடந்திருக்கிறார். நிச்சயமாக இப்படி இருக்கும் வரை ரன்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அதே சமயத்தில் இன்னொரு ரன் மேக்கிங் மெஷின் என்று கூட சொல்வார்கள். 10.41 என்ற நிலையிலே தற்போது அடுத்த பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. விராட் கோலி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். 54 ரன்களோடு தற்போது களத்தில் இருக்கிறார் விராட் கோலி. ஒரு 6 ஒரு 4 என்று அடுத்தடுத்து பந்துகளை அடிக்க ஆரம்பித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். விராட் கோலி மிகச்சிறப்பாக பந்துகளை விளாசி கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பரபரப்பை உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிச்சயமாக இந்த சேனலை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் 10 ரன்கள் ஒரு ஓவருக்கு என்ற நிலை இருக்கும் நிலையில் தற்பொழுது 10.41 என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த இரு பேட்ஸ்மேன்களும் எத்தனை நேரம் நிற்பார்கள் என்று பார்க்கலாம். அதை விட மிகச்சிறப்பு ரிஷப் பாண்ட் ஒரு அருமையான 6 ரன்கள் எடுத்தார். விராட் கோலி அதை அடித்து ஒரு 6 ரன்களோடு அடுத்த பந்தையே ஒரு 4 ரன்களை கொடுத்திருக்கிறார். அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பொலார்டுடைய பந்து வீச்சு 2 ரன்கள் பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் விராட் கோலி 56 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அழகாக அடித்தாடிய பந்து, மிக அழகாக வீசப்பட்ட பந்து அழகாக சென்று 4 ரன்களை கோட்ரையினுடைய ஃபீல்டிங்கை கடன் சென்று இந்த 4 ரன்களை கொடுத்திருக்கிறது விராட் கோலிக்கு. அடுத்த பந்து நோபால். ஃப்ரீ ஹிட் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஃப்ரீ ஹிட் மீண்டும் விராட் கோலிக்கு அந்த ஃப்ரீ ஹிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை ஜெசன் ஹோல்டர் பந்து வீச்சு. ஆகவே ஜெசன் ஹோல்டர் சரியாக பந்து வீச முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் ஆரம்பத்தில் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார். இந்த முறை 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. ரிஷப் பாண்ட் தற்போது ஹோல்டரை எதிர்கொள்ள இருக்கிறார். ரிஷப் பாண்ட் இந்த ஓவரை பொறுத்தவரை இதுவரை 3 1 ரன்கள் 1 விக்கெட் என்றும் கூட தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். ஆடியன்ஸும் கூட அந்த கேட்சை பிடித்திருக்கிறார்கள். அருமையான ஒரு ஃபீல்டிங் போய்கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பேட்ஸ்மேன் சிறப்பாக விளையாடும் முயற்சியில் இருக்கிறார்கள். விராட் கோலி 57 ரன்கள், அதுபோல் 62 ரன்களோடு ராகுல். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார் இந்த முறை ரிஷப் பாண்ட். ஆனால் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். தற்போது ரிஷப் பாண்ட் முதல் பந்தையே 6 ரன்களை அடித்திருக்கிறார். 6 ரன்கள் எடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு நோபாலா என்று தெரியவில்லை.
ஜேசன் ஹோல்டர் பந்து வீச்சு சிறப்பாக இல்லை. அடுத்த பந்து இறுதியாக அவருடைய பந்து ஜேசன் ஹோல்டர், ஆனால் அந்த பந்து விக்கெட் கீப்பரிடம் நேரடியாக சென்ற பந்து. விராட் கோலி 57 ரன்கள், ரிஷப் பண்ட் 6 ரன்கள் இன்னும் தேவை என்று பார்க்கும் நிலை. ஃபைன் லெக் ரிங் ஏரியாவில் வந்திருக்கிறார்கள், இன்சைட் த ரிங். தற்பொழுது இன்னும் 8 விக்கெட் இருக்கிறது. 30 பந்துகளில் 54 ரன்கள் பெற வேண்டும். 30 பந்துகளில் 54 ரன்கள் பெற வேண்டும். சற்று கடினமான ஒரு இலக்கு என்றுதான் தெரிகிறது. ஆனாலும் விராட் கோலியும் ரிஷப் பண்டும் அதை முயற்சி செய்வார்களா என்று பார்க்கலாம். 30 பந்துகளில் 54 ரன்கள் என்பது கடினமான ஒரு இலக்கு. கரண்ட் ரன் ரேட்டாக 10.26 10.26 கரண்ட் ரன் ரேட்டாகவும் ரெக்வயர்ட் ரன் ரேட் 10.8 என்றும் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். பேடிஎம் T20 சீரீஸிலே முதல் போட்டியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்து பேட்டிங்கு மேற்கிந்திய தீவுகளை அணித்த நிலையில் 207 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் 20 ஓவரில் மேற்கிந்திய தீவுகள் அணி 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்திய அணி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 154 ரன்கள் 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 14.6 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் கூட 5 ஓவர் 4 பந்துகள் மீதம் இருக்கிறது. 5 ஓவரில் அவர்கள் பெற வேண்டிய ரன்கள் என்று பார்த்தால் 54 ரன்களை அவர்கள் பெற வேண்டியிருக்கிறது. பார்க்கலாம் எத்தனை ரன்களை பெறுகிறார்கள், யார் அடித்தாட முயற்சிக்கிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். விறுவிறுப்பு கூட இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி நேரலையிலே இறுதி நிலவரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இறுதி நிலவரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி அருமையாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிற இந்த போட்டி அழகாக அடித்தாடக்கூடிய நிலையிலே தற்பொழுது அடுத்த பந்து ஐந்து ஓவர் மீதம் இருக்கிற நிலையிலே இன்னும் 53 ரன்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலை தற்பொழுது இருக்கிறது. 53 ரன்கள், ஆனால் 29 பந்துகளிலே 53 ரன்களை பெறுவது எப்படி என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. ராகுல் 62 ரன்களுடன் விராட் கோலி 57 ரன்கள். ராகுல் அவுட் ஆகிவிட்டார். விராட் கோலி 57 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ரிஷப் பண்ட் 8 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் வில்லியம்ஸ் தற்போது அடுத்த பந்தை வீச வர இருக்கிறார். வில்லியம்ஸுடைய ஓவர் எதுவுமே பந்து சிறப்பாக இல்லை. இரு பேட்ஸ்மேன்களுமே அந்த பிச்சை கடந்து சென்று தான் பந்தை அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை தொடர்ந்து தற்பொழுது ஃபாஸ்ட் 4 ஸ்ட்ரைட் 4 விராட் கோலி டு தி வில்லியம்ஸ் பால். வில்லியம்ஸ் பாலில் அருமையாக அடித்தாடினார். வில்லியம்ஸ் அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார், என்ன இது இப்படி அடிக்கிறார் என்று. அந்த அளவிற்கு, ஏனென்றால் வில்லியம்ஸுடைய பந்து விராட் கோலி மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார். ஆகவே அடித்தாடிருக்கிறார். முதல் 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய பந்து அருமையாக அடித்தாடப்பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்ட்ரைட் 4 என்று சொல்லக்கூடிய அளவு 61 ரன்களோடு விராட் கோலி. இன்னும் கூட அவரால் ரன்கள் பெற முடியும், அதிக ரன்களை பெறுவார் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த பந்துகளை நிச்சயமாக விளாசுவார் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வில்லியம்ஸோட பந்துகளை அடித்தாடவே அவர் முயற்சிப்பார். ஏனென்றால் அவருடைய பந்து வீச்சு எதுவுமே சரியாக அவருக்கு மீட் ஆகவில்லை இதற்கு முன்பு. அவருடைய இலக்கு அடுத்த பந்து 6 ரன்கள். 6 ரன்களை அடித்திருக்கிறார் விராட் கோலி. 10 ரன்களை எடுத்திருக்கிறார் 2 பந்துகளிலே. மிகச்சிறப்பு. இவருடைய பந்தை அடித்தாட வேண்டும் என்று விராட் கோலி எதிர்பார்த்தது சிறப்பு தான். ஏனென்றால் அத்துணை கடினத்தை அவர் விராட் கோலி கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதனுடைய வேகம், அதனுடைய அழுத்தம்
விராட் கோலி நிச்சயமாக அடித்தாடத்தான் முயற்சிப்பார் என்று எதிர்பார்த்தோம். அதுபோலவே பாட்டம் ஹேண்ட் மிகச்சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து, அழகாக மிடில் ஆஃப் த பேட்டிலே அழகாகப்பட்ட பந்து மேலிருந்து சென்று 6 இலக்கை டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடியிருக்கிறார். மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விராட் கோலி இந்த பந்து போடப்படவில்லை. விராட் கோலி மிகவும் ஜேசன் ஹோல்டர் டெஸ்ட் கேப்டன் சரியாக பந்து வீசவில்லை. ஆனால் தற்போது வில்லியம்ஸ் அந்த பந்தை வீசுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் 43 ரன்கள் 27 பந்துகளில் பெற வேண்டும். ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷ்னலிலே 43 ரன்கள் 27 பந்துகளில் பெற வேண்டும். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. பரபரப்பு பெற்றுக்கொண்டிருக்கிறது. இங்கு போட்டி விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வில்லியம்ஸினுடைய பந்து வீச்சை விராட் கோலி கடுமையாக பார்க்கிறார். அடித்தாடக்கூடிய தன்மையும் அப்படித்தான் இருக்கிறதாகவே இந்த முறை அதை இலகுவாகத்தான் அடித்திருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். 68 ரன்களோடு விராட் கோலி, 8 ரன்களோடு ரிஷப் பாண்ட். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை வில்லியம்சன் உடைய பந்தை அடுத்தடுத்து 4 அல்லது 6 என்று அடித்தாடி 10 ரன்களை கொடுத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது 9.69 என்று ரன் ரேட் குறைந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நிலையில் இன்னும் கடினமான ஒரு இலக்கு நடக்க இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். இத்தனை இலக்கையும் சேர்த்து தான் இன்று வெற்றி என்பது வர இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டி மிகச் சிறப்பானதாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் மிகவும் பரபரப்பாக இருக்கும் நிச்சயமாக. ஏனென்றால் 26 பந்துகளில் 42 ரன்கள் தேவை என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது கடினமான ஒரு இலக்கு என்றாலும் கூட விராட் கோலி தொடர்ந்து அதை எதிர்கொள்ள இருக்கிறார். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 6 ரன்கள். மீண்டும் இது அடித்தாடிய பேட்ஸ்மேன் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ரிஷப் பாண்ட் இந்த முறை அந்த ரன்னை அடித்திருக்கிறார். மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார் ரிஷப் பாண்ட். அவருக்கு அந்த பந்து அழகாக வந்திருக்கிறது. அடித்தாடிய பந்து வில்லியம்ஸ் பந்தை புகுந்து விளையாடுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுவரை 12, 16, 18 ரன்கள் இந்த ஓவரிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த பந்து அழகாக அடித்தாடிய ரிஷப் பாண்ட் இந்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி லாங் ஆன் ஏரியாவில் 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். வில்லியம்ஸோட பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ரிஷப் பாண்ட் மட்டுமல்ல, விராட் கோலியும் அதை சிறப்பாக எதிர்கொள்கிறார்கள் என்று தெரிகிறது. வில்லியம்ஸ் எத்தனை அழுத்தமாக பந்துகளை வித்தியாசமாக போட்டாரோ அதற்கேற்றார் போல் தற்பொழுது பந்து அடுத்தடுத்து வந்து கொண்டுதான் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் 2 ரன்களை கொடுத்திருக்கிறார் வில்லியம்ஸ். ஆகவே இந்த ஓவரில் மட்டும் அதிக ரன்களை கொடுத்திருக்கிறார். 24 பந்துகளில் 34 ரன்கள் மட்டுமே பெற வேண்டும். தற்பொழுது அந்த நிலையில் தான் தற்பொழுது இருக்கிறார்கள். ஏனென்றால் குறைந்தபட்சம் அதிக ரன்களை கொடுத்திருந்தார் இந்த ஓவரில். வில்லியம்ஸ் மட்டும் 41 ரன்களில் 3 ஓவரை முடித்திருக்கிறார் தற்பொழுது. அது குறைப்பாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நோ பால் என்று வேறு வந்திருக்கிறது. ஃப்ரீ ஹிட் வேறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு நோ பால் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆகவே மிகவும் தற்போது விளையாடக்கூடிய விராட் கோலி மீண்டும் ஒரு நோ பால் என்று அறிவிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது மீண்டும் வில்லியம்சன் அந்த பந்தை போட இருக்கிறார். வில்லியம்ஸ் இதுவரை அவருடைய பந்திலே 42 ரன்கள் பெற்றிருந்தாலும் இறுதி பந்தில்
மீண்டும் நோபால், கோர்ட்டுக்கு அந்த புறமாக கால் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக நோபால் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்ட் அம்பையர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நோபாலை அறிவிப்பதற்காக. இந்த போட்டியிலிருந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆகவே ஃப்ரீ ஹிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முறை விராட் கோலி அல்ல, ரிஷப் பாண்ட் நிச்சயமாக அடித்தாட முயற்சிப்பார் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து போட இருக்கிறார். நிச்சயமாக இந்த பந்தை அடித்தாட ரிஷப் பாண்ட் முயற்சிப்பார். இறுதி நிலையிலே தற்போது இருந்து கொண்டிருக்கும் நிலையில் நிச்சயமாக இந்த பந்தை அடித்தாடி அதிக ரன்களை பெறுவதற்கான முயற்சியிலே ரிஷப் பாண்ட் முயற்சிப்பாரா என்று பார்க்கலாம். 10 ரன்கள் வித்தியாசத்திலே பந்துகள் இருக்கிறது. அடிக்க முயற்சிப்பார். அடித்திருக்கிறார் இந்த பந்து, ஆனால் செல்லவில்லை பெரிய அளவிலே. 2 ரன்கள் மட்டும்தானே பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2 பந்துகளை 23 ரன்கள் இந்த ஓவரில் மட்டுமே கொடுத்திருக்கிறார் வில்லியம்ஸ். ஆகவே கடுமையான ஒரு பந்து வீச்சை வீசியிருந்தாலும் 23 ரன்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது சற்று கடினமான இலக்காகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் வில்லியம்ஸ் அதை எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த 23 ரன்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கு. ஏனென்றால் இந்த 23 ரன்கள் குறைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு 6 ரன்கள் ஒரு 15 ரன்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் கூட இறுதி ஓவரிலே ஸ்லாக் ஓவரிலே கடினமான ஒரு தன்மையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே மேற்கிந்திய இந்தியா உள்ளாகி இருக்க வேண்டிய ஒரு நிலையிலிருந்து தற்போது அங்கிருந்து அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் 23 ரன்களை கொடுத்திருக்கக்கூடிய வில்லியம்ஸ் இது இலகாக சற்று இலகு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். எளிமையானதாக ஈஸியாக மாறி இருக்கிறது. 177 ரன்கள். இன்னும் கரண்ட் ரன் ரேட்டாக 11.06, ஆனால் ரெக்வயர்ட் ரன் ரேட் தற்போது 7.76 என்று குறைந்துவிட்டது. 11-12 என்று இருந்த நிலையில் 13 கூட இருந்த நிலையில் தற்போது 7.75 என்று குறைந்திருக்கிறது. தற்போது அடுத்த பந்து வீச்சாளர் யார் என்று பார்க்கலாம். அநேகமாக ஜெசன் ஹோல்டர் வர முடியாது. 4 ஓவர் முடிந்துவிட்டது. வில்லியம்ஸ் இன்னும் 1 ஓவர் மீதம் இருக்கிறது. இருந்தாலும் கூட அவருக்கு பதிலாக வேறு யாரையாவது பந்து வீச அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட தற்பொழுது யார் பந்து வீசுவார்கள் என்று இன்னும் சற்று நேரத்திலே தெரிய வரும். தொடர்ந்து பார்க்கலாம். 24 பந்துகளில் 31 ரன்கள் பெற வேண்டும். இதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. 24 பந்துகள் 31 ரன்கள். பார்க்கலாம் எத்தனை ரன்கள் பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியை பொறுத்தவரை கோட்ரேல் வந்திருக்கிறார். கோட்ரேலுடைய பந்து வீச்சு 2 ரன்கள் பெறுவார்களா? 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். ஷெல்டன் கோட்ரேல் மீண்டும் பந்து வீச வந்திருக்கிறார். இவருடைய பந்து வீச்சு சற்று கடினமானதாக இருக்கும். இருந்தாலும் கூட இது எந்த அளவிற்கு இலக்கை நோக்கி செல்லும் என்று தெரியவில்லை. 30 ரன்களை மட்டுமே பெற வேண்டும். 23 பந்துகளில் விராட் கோலி 69 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ரிஷப் பாண்ட் 18 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஆகவே ரிஷப் பாண்ட், விராட் கோலி இருவருமே மிகச்சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன்கள், அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர்கள். இதுவரை முதல் 20 பந்துகளில் ரன்ஸ் என்று சொல்லும்பொழுது 20 பந்துகளில் 20 ரன்கள் பெற்றவர் அடுத்தடுத்த பந்துகளில் அதிக ரன்களை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். 23 பந்துகளில் 30 ரன்கள் பெற வேண்டும். தற்போதைய நிலையாக இருக்கிறது. விராட் கோலி 69 ரன்கள், ரிஷப் பாண்ட் 18 ரன்கள், ஷெல்டன் கோட்ரேல் பந்து வீசியிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STB ஸ்போர்ட்ஸ் சேனல். முன்னதாக 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தற்போது இந்திய அணி 178 ரன்கள் 2 விக்கெட்டை வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் கூட வாய்ப்பு இருக்கிறது, மிகச்சிறப்பான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பேட்ஸ்மேன்கள் சிறப்பான பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள், இன்னும் அடித்தாடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆகவே ரிஷப் பாண்ட் மட்டுமல்லாமல் விராட் கோலியும் சிறப்பாக அடித்தாடக்கூடிய தன்மையை பெற்றவர்கள். ஆகவே இருவரும் இணைந்து 24 பந்துகளிலே 30 ரன்களை பெறுவார்களா, பெற்று வெற்றியை தேடி தருவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை பந்து மேல் எழும்பி சென்று விட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் கேட்ச். இந்த முறை ரிஷப் பாண்ட் அவுட் ஆகியிருக்கிறார். ஷெல்டன் கோட்ரேல் அதிக நேரத்திற்கு பிறகு வந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார் ஷெல்டன் கோட்ரேல். ரிஷப் பாண்ட் இஸ் அவுட் ஃபார் 18. ஆகவே ரிஷப் பாண்ட் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV ஸ்போர்ட்ஸ் சேனல். பரபரப்பான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுங்கள். பரபரப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இந்த முறை அதிக உயரத்தில் சென்ற பந்து ஜேசன் ஹோல்டரிடம் அழகாக கேட்சாக மாறி இருக்கிறது. அது மேலெழும்பி சென்ற பந்து. ஆகவே ரிஷப் பாண்டுடைய கேட்ச் இங்கு, ரிஷப் பாண்டுடைய பலிதம் இங்கு நடக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். புதிய பேட்ஸ்மேன் வர இருக்கிறார். ஆகவே அடுத்தடுத்த பந்துகளை அடித்தாடக்கூடிய தன்மைகள் வர இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது விராட் கோலி புதிய பேட்ஸ்மேனோடு இணைந்து இந்த ரன்களை பெறுவாரா? பெற வேண்டும். ஏனென்றால் விராட் கோலி கேப்டன் ஆஃப் த ஷிப் என்று சொல்வார்கள், கேப்டன் ஆஃப் இந்தியன் டீம். நிச்சயமாக இந்த வெற்றியை பெறுவார், அதற்கான இலக்கை நோக்கி முயற்சிப்பார் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல்.
தொடர்ந்து பார்க்கலாம் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல், தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். 30 ரன்கள் பெற வேண்டும். 22 பந்துகளிலே புதிய பேட்ஸ்மேன் டு த கிரீஸ் வந்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து புதிய பேட்ஸ்மேனோடு எத்தனை ரன்கள் பெற இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். இதை தொடர்ந்து இன்னும் கூட அருமையான பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். 3வது விக்கெட் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலம் ஒரு அருமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை தகர்த்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த பேட்ஸ்மேனாக ஸ்ரேயாஸ் ஐயர், அதிகமாக ரன்களை அடிக்கக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர் 12 போட்டிகளில் 212 ரன்கள், 131 ஸ்ட்ரைக் ரேட், 30 ரன்களை 2 முறை அடித்திருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் நாம் பார்த்தோம், உலகக்கோப்பையிலும் கூட விளையாடி கொண்டிருந்தவர். இன்று அவர் பர்த்டேவும் கூட, இன்று அவருக்கு பிறந்த நாளும் கூட. ஹாப்பி பர்த்டே டு பர்த்டே பேபி ஸ்ரேயாஸ் ஐயர் என்ன சிறப்பாக அடித்தாட முயற்சிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஷர்டன் கோட்ரல் தன்னுடைய 17 ஓவரை வீச வந்து கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கோட்ரல் இன்னும் 3 ஓவர், அவருக்கு 2 ஓவர் மீதம் இருக்கிறது. இந்த ஓவர் இல்லாமல் இன்னும் 2 ஓவர் இருக்கிறது. தற்போது மிகச் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கக்கூடிய ஷர்டன் கோட்ரல் அழகாக அந்த பந்தை வீசி குறிப்பாக ரிஷப் பாண்டே அவுட் ஆக்கியிருக்கிறார். அருமையான பந்து, மேலே இருந்து சென்று விட்டது பந்து. ஆகவே இல்லையென்றால் அது நேரடியாக 6 ரன்களை கொடுத்திருக்கும். ஸ்ட்ரைட் ஆக ஹோல்டரிடம் பந்து சென்று விட்டது. அடுத்த பந்து மிக சிறப்பாக விளையாடி இருக்கக்கூடிய இந்த நிலையில் பந்து அழகாக 1 ரன் மட்டுமே இலக்கு. ஸ்ரேயாஸ் ஐயர் 1 ரன், விராட் கோலி 70 ரன்கள். ஒரு மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்டு என்று சொல்ல வேண்டும். ஷர்டன் கோட்ரல் ஓடி சென்ற அந்த பந்தை தூக்கி ஃபீல்டரிடம் போடும் நிலையில், ஃபீல்டர் அதை மிஸ் செய்த நிலையில் மீண்டும் 1 ரன் ஓடி இருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடித்தார். இந்த முறையில் கூட 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். ஷர்டன் கோட்ரல் சிறப்பாக பந்து வீசுகிறார். அவருடைய பந்து வீச்சிலே பெரிய ரன்கள் பெற முடியவில்லை என்பதுதான் தற்போது தெரியுது. கோட்ரல் 4 ஓவரை வீசிவிட்டார், அவருக்கு கூட ஓவர் இல்லை. தற்பொழுது வில்லியம்ஸுக்கு மட்டும் மீண்டும் ஒரு ஓவர் மீதம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்னும் 3 ஓவர் மீதம் இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய 3 ஓவரில் 18 பந்துகளில் பெற வேண்டிய ரன்கள் என்று பார்த்தால் 25 ரன்கள் பெற வேண்டும். 18 பந்துகளில் 25 ரன்கள் பெற வேண்டும் என்பது இலக்காக இருக்கிறது. கடின இலக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இங்கே பேட்ஸ்மேன்கள் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார்களா என்பதை பார்க்கலாம். தற்பொழுது பொலார்டு பந்து வீச வந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். தானே அந்த நிலையை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் வில்லியம்ஸ் செய்துவிட்டால் நிச்சயமாக ரன்கள் அடித்து விடுவார்கள் என்று தெரியும். அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தின் காரணமாக அடித்து விடுவார்கள். ஆனால் கிரான் பொலார்ட் தற்போது தன்னுடைய பந்து வீச்சை தொடர இருக்கிறார். 18 பந்துகளில் 26 ரன்கள் பெற வேண்டும் என்பது இலக்கு. கிரான் பொலார்ட் இதுவரை 66 போட்டிகளில் 26 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்கிறார். 8.24 இவருடைய எக்கனாமி, 3 for 30 இவருடைய பெஸ்டாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். முதல் பந்து ஷாம் பொலார்ட் டு ஸ்ரேயாஸ் ஐயர், அடித்தாடிருக்கிறார். பந்து சென்றிருக்கிறது. ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் சிறப்பாக விளையாடக்கூடியவர். 17 பந்துகளில் 25 ரன்கள் பெற முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா? பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள், ஓவர் குறைவாக இருக்கிறது, 18 பந்துகள் இருக்கிறது. ஆனால் அடித்தாட முடியும். ஆனால் 4 அல்லது 6 ரன்களை பெற்றால் மட்டுமே அதற்கான வாய்ப்பு. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். வில்லியம்ஸ் 44 ரன்களை 3 ஓவரில் கொடுத்திருக்கிறார். வால்ஷ் 2 ஓவரில் 19 ரன்களை கொடுத்திருக்கிறார். தற்போது அடுத்த பந்து ஷர்டன் கோட்ரல்.
ஷால்டன் கோட்ராய் மீண்டும் பந்து வீச முடித்து தற்போது கரண் பொலாட் இந்த முறை ஒய்டாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒய்ட் 17 பந்துகளில் 24 ரன்கள் பெற வேண்டும். ஷால்டன் கோட்ராய் நிச்சயமாக இன்று அவர் அடுத்த பந்து ஷெல்டன் கோட்ரல் அல்ல, இது பொலாட், கிரண் பொலாட். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக பந்து மேல் எழும்பி செல்கிறது. 6 ரன்கள். விராட் கோலி 6 ரன்கள், 10 6 ரன்கள், 12 4 ரன்கள். விராட் கோலி எப்படி வேண்டுமென்றாலும் பந்தை போடுங்கள், ஆனால் நான் அடிப்பதை அடிப்பேன் என்று மிகச்சிறப்பாக அடித்தாடி கொண்டிருக்கிறார். கிரண் பொலாடினுடைய பந்து அழகாக வீசப்பட்ட பந்து, ஆனால் அதையும் அருமையாக அடித்து 6 ரன்களை பெற்றிருக்கிறார் விராட் கோலி. அடுத்த பந்து 1 ரன் பெற்றிருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் அடுத்து என்ன செய்வார் என்று பார்க்கலாம். அடித்த நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறார் விராட் கோலி, நகரவே இல்லை. 6 ரன்கள் பெற்றிருக்கிறார். கிரண் பொலாடை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி வேண்டுமென்றாலும் பந்தை போடலாம், ஆனால் நான் அடிப்பதை அடிப்பேன் என்று மிகச்சிறப்பாக சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த முறை 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். இருவருக்கும் ஒரு டிஆர்எஸ் இருக்கிறது, அதாவது ரெவ்யூ ஒன்றாக இருவருக்கும் தலா ஒரு ரெவ்யூ இருக்கிறது. 17 ஓவர் முடிந்திருக்கும் நிலையில் விராட் கோலி 77 ரன்கள், ஸ்ரேயாஸ் ஐயர் 14 ரன்கள், 192 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் 15 ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலை. 15 ரன்கள் தேவை. ரெவ்யூ கேட்டிருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணி அவுட் என்பதற்காக ரெவ்யூ கேட்டிருக்கிறார்கள் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. அதற்காக தேர்ட் அம்பையர் பார்த்து கொண்டிருக்கிறார். நோ பேட் இன்வால்வ், எல்பிடபிள்யூ கேட்டிருக்கிறார்கள். ஆனால் பந்து வெளிப்புறமாக சென்றதால் அவுட் இல்லை. நாட் அவுட். தற்போது விராட் கோலி ஸ்ரேயாஸ் ஐயரோடு இணைந்து விளையாட இருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் ஷெல்டன் கோட்ரை பந்து வீச வருவதற்கான வாய்ப்பில்லை. தற்போது கரண் பொலாட் தன்னுடைய முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். பொலாட் பார்க்கலாம், அடித்து ஆடிருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை. 1 ரன் மட்டுமே. ஜேசன் ஹோல்டர் அங்கே இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி 76 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஸ்ரேயாஸ் ஐயர் 5 ரன்களோடு இருக்கிறார். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். 14 பந்துகளில் 16 ரன்கள் பெற வேண்டும். இலக்கு எளிதாக இருக்கிறது, இருந்தாலும் ரன்கள் பெற முடியுமா என்பதை பார்க்கலாம். அடித்திருக்கிறார் இந்த முறை. கேட்ச். ஸ்ரேயாஸ் ஐயர் இஸ் அவுட் நவ். ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்களோடு அவுட் ஆகியிருக்கிறார்.
ஸ்ரேயாஸ் ஐயர் 4 ரன்களோடு பெப்லைன் திரும்பியிருக்கிறார். இன்னும் கூட விராட் கோலி என்று இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ரவீந்திர ஜடேஜா வரவேற்பார் என்று தெரிகிறது. ஷிவம் துபே புதிய பேட்ஸ்மேன். ஷிவம் துபே புதிய பேட்ஸ்மேனாக களம் இறங்கியிருக்கிறார். இந்த நிலையில் 12 பந்துகளிலே 15 ரன்கள் பெற வேண்டும். என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். கீரான் போலார்ட் பந்து வீசியிருக்கிறார். 12 பந்துகள் 15 ரன்கள். இரண்டு ரன்களை பெற்றிருக்கிறார்கள். ஷிவம் துபே குறிப்பாக 4 போட்டிகளிலே கலந்திருக்கிறார். 10 ரன்கள் மட்டுமே பெற்றிருக்கிறார். 83.3 ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது. பதினோரு பந்துகள் 13 ரன்கள். 11 பந்துகளிலே 13 ரன்கள் பெற வேண்டும். விராட் கோலி தற்பொழுது வில்லியம்ஸுடைய பந்து வீச்சு 2 inside the circle, லாங் ஆஃப். ஒரு ஃபீல்டர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து ஆடியிருக்கிறார் இந்த முறை. நிச்சயமாக அது 6 ரன்கள். நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது. 6 ரன்கள். விராட் கோலி 10 பந்துகளில் 7 ரன்கள் மட்டுமே பெற வேண்டும். விராட் கோலி மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 86 ரன்கள். வில்லியம்ஸோட பந்து நிச்சயமாக அடித்து ஆடுவார். புலாடு தவறு செய்திருக்கிறார். ஏனென்றால் வில்லியம்ஸை உள்ளே பந்து வீச விட்டது தவறு என்றென்றால் ஏற்கனவே குறிப்பாக விராட் கோலி வில்லியம்ஸுடைய பந்து வீச்சிலே திருப்தி அடையவில்லை. அதைத் தொடர்ந்து அவருடைய பந்தை அடித்தாட முயற்சித்தார். தொடர்ந்து தற்போதும் கூட அதே நிலைதான். மீண்டும் வில்லியம்ஸுடைய பந்தை அடித்தாட முயற்சித்து 10 பந்துகளில் 7 ரன் மட்டுமே பெற வேண்டும் என்ற நிலையில் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் விராட் கோலி என்று சொல்ல வேண்டும். துபே அடிக்கவில்லை, ஆனால் விராட் கோலி அடித்து கொண்டிருக்கிறார். துபே இன்னும் ஒரு ரன்னும் கூட எடுக்கவில்லை. அந்த நிலையில் மீண்டும் ரன்களை குவிப்பதற்காக இரண்டு ரன்களை தற்போது பெற்றிருக்கிறார்கள். 203 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் இன்னும் சரியாக இறுதி ஓவர் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு ஓவர் 2 பந்துகள் மீதம் இருக்கிறது. 8 பந்துகள் மீதம் இருக்கும் நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு 6 ரன்கள். 209 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விராட் கோலி அழகாக அடித்தாடி 2 6 ரன்களை அடித்து மிகச்சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் வில்லியம்ஸுக்கு எதிராக. இந்தியா வின். இந்தியா won by 6 wickets. India won by 6 wickets. மிகச்சிறப்பான ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். அருமையான வெற்றி. மிகச்சிறப்பாக விளையாடி இருக்கிறார்கள். 94 ரன்களோடு விராட் கோலி 94 ரன்களோடு அரை சதம் கடக்கவும் கூட வாய்ப்பு இருந்தது அவருக்கு. 94 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனல். தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து மகிழுங்கள். இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் முதல் T20 போட்டியை இந்தியா வெற்றி கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி என்பது அடுத்தடுத்து பல்வேறு நிலைகளில் வளர இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை நிச்சயமாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டிகளையும் நேரலையிலே நாம் லைவ் ஆடியோ கமெண்ட்ரி கொடுக்க போகிறோம். இன்னும் அதிகமான புதிய முயற்சிகளோடு நாம் வழங்க இருக்கிறோமாக. பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் மட்டுமல்லாமல் எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பல்வேறு புதிய தகவல்கள், புதிய விளையாட்டு நிகழ்ச்சிகள், பல்வேறு புதிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வர இருக்கிறது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் நேரலையிலே வழங்கியிருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் இந்த நேரலை போட்டியை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலை ஆதரியுங்கள். முன்னதாக 207 ரன்கள் எடுத்தால்
எடுத்த நிலையில் 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் இந்தியா தொடர்ந்து களமிறங்கிய நிலையில் தொடர்ந்து தற்பொழுது இங்கே வெற்றியை சூடியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 209 ரன்கள் எடுத்து குறிப்பாக விராட் கோலி 94 ரன்களோடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று மிகச்சிறந்த ஒரு முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். இத்துடன் இந்த நேரலை முடிவடைகிறது. மீண்டும் வேறொரு நேரலை நிகழ்ச்சியில் அடுத்த 2வது T20 போட்டியின் நேரலை நிகழ்ச்சியில் நாம் இணைவோம். அதுவரை இணைந்திருங்கள் STV ஸ்போர்ட்ஸ் சேனலோடு. இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் STV ஸ்போர்ட்ஸ் சேனல் குழு சார்பாக அனைவருக்கும் அன்பு நன்றி வணக்கம். மீண்டும் வேறொரு பதிவில் இணைவோம். அதுவரை நன்றி வணக்கம். ஜெய் ஹிந்த்.